ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷாட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். பியூட்டிஃபுல் மெமரிஸ் வித் பெயின்ஃபுல் இயர்ஸ். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு வீட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக இப்போது நைட் ஒரு 8 o'clock இருக்கும். இப்போ ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. வீட்டுக்கு முன்னாடி காரும் ஸ்டாப் ஆகிட்டு கையில் ஒரு பேபி எடுத்துகிட்டு ஒரு பாசம் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க ஒரு பசங்க பார்க்குறாங்க. எங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, அது ஜங்குக்கு தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்துக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. ஜங்குக் வாங்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்கு கையில் ஒரு குழந்தை உள்ள வராங்க. அது ஒரு பாய் பேபிடா. ஓகேவா? அதுக்கு ஒரு 11 months இருக்கும் அந்த பேபி பிறந்து. இப்போ அந்த பேபி தாங்கிட்டு மம்மா மம்மா அப்படி கேட்டிருக்கு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் கேட்குறது அவங்களுக்கு புரியுதா? மம்மா என்னோட செல்லம் சொல்கிறாங்க. மம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க தூக்குறாங்க. கொடுப்பா அப்படி சொல்லிட்டு பேபி வாங்கிக்கிறாங்க. பார்த்தாக்க அந்த பேபிக்கு அவ்வளோ ஃபீவராக இருக்குது. என்னப்பா உடம்புக்கு கொதிச்சிட்ருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி, அது பேபிக்கு ஃபீவராக இருக்குது. நாங்கள் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து பார்த்தோம். டாக்டர்லாம் வர வச்சு பார்த்தோம். ஆனால் க்யூர் ஆக மாட்டேங்குது. அவனுக்கு உங்கள் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அவனுக்கு மதர் வாம்னா சொல்லணும்னு சொல்லிட்டு அதான் பேபி ஜிம்மில் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஸோ ஜெகி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்ப்பா அப்படி இருக்கா? நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, எது பண்ணணும் ஜிம்மில் நல்லா நான் பண்ணுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி எப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மில் நிறைய இப்போ வீட்டில் இல்லைப்பா ஆஃபீஸில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸில் ஆமாம் ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிம்மில் வந்து ஒரு ஃபேமஸ் லாயர். ஓகேவா? அவர் ஆஃபீஸ் போயிருப்பார் இன்னைக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம்ப்பா. சரியா? வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேபியை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், சமாதானம் பண்ணிக்கிறோம். ஆனால் எவ்வளோ டேஸ்க்கு பேபி நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க ஜிம்மில் கொடுத்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் கேரு. ஓகேவா? பேபிக்கு சரியானதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். ஓகேவா? நீங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன பண்ணவும் தெரியல, ப்ளீஸ் உள்ள வா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உள்ளே போகிறாங்க. இது உன்னோட வீடு தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உள்ள வந்து உட்காடுறாங்க. ஜேகே என்னக்கா ஜிம்மில் விருதுனாடா. ஓகேவா? அதாவது ஜிம்மில் அக்கா ஒயின் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஒயின் இறந்துருப்பாங்க. அதாவது பேபிக்கு வந்து 1 month ஒயின் இறந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒயின் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பேபிக்கு வந்து 1 month ஆஃபர் அகைன் ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜேகே வந்து வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒயின் தான் வந்துட்டு பிடிவாதமாக போயிருப்பாங்க. எனக்கு ஒயினுக்கு ஒர்க் தான் பாசிபிலிட்டி. அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி அவளுக்கு. அது நிறைய சாகசம் பண்ணுவாங்க. அந்த இதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஜாப்ல அங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் அது வந்து ஃப்ளைட் க்ராஷ் ஆகிருக்கும். ஓகேவா? அங்கே போகும்போது தான் ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆகிருக்கும். அதனால் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த டைமில் பேபி வந்துட்டு ஜிம்மில் எனக்கு 1 month பேபி வந்ததுக்கப்புறம் ஜிம்மில் ஒயின் இங்கே தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் தான் பேபி மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணுவாங்க. அவருக்கும் பிடிக்கும். அந்த பேபிக்கு வந்து ஜிம்மில் வார்ம்னஸ்லாம் தெரியும். அதனால் அது அவர்கிட்ட இருந்து அழாமல் வந்துருக்கும் ஒயின் இறந்ததுக்கப்புறம். சரி ஜிம்மில் நமக்கு பேபி அழாமல் இருக்குன்றதுக்காக ஜிம்மில் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மெல்லாம் வச்சுக்க முடியாதுல்ல, பேபிக்கு ஜெக்கிக்கிட்டே இருக்கணும், ஜிம்முக்கிட்டே இருக்குன்றதுக்காக சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியாவது மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஜெக்கி சொல்லியிருப்பாங்க ஜிம்மிக்கிட்ட, நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்ம கான்ட்ராக்ட் கூட போட்டுக்கலாம் ஜிம்மின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆகாமல் பேபிக்கு வந்துட்டு கொஞ்சம் விவரம் தெரியற வரைக்கும் என் கூட இரு. பேபி வந்துட்டு ஒன்று இல்லாமல் இருக்க முடியாதான்னு தெரிஞ்சப்போ நீ எங்களோட போயிரு, உனக்கும் லைஃப் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜெகி சொல்லியிருப்பாங்க. ஜிம்மி இனிமேல் எல்லாமே ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் அப்போ யாரும் சொல்ல சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெக்கியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்மி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அழகாக பார்த்துப்பான். எனக்கு ஒயின் வந்து ஃபேமிலியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மி டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. அவர் ரெண்டுத்தையும் மைக்ரோ மெயின்டென்ஸ் பண்ண நினைக்கிறவர் தான். அதனால் நம்ம ஜெக்கிக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 10 months அவங்க கிட்டத்தட்ட 11 months ஒன்றா தான் இருப்பாங்க. சரியா 10 months ஒன்றா இருப்பாங்க. அந்த 10 monthsமே ரொம்ப அழகான மெமரிஸாக இருக்கும். எனக்கு ஜெக்கிக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 weeks தான் ஜிம்முக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆக்வராக இருந்திருக்கும். ஜிம்மில் ஒவ்வொன்றும் ஜெக்கிக்காக பண்ணுறதுலாம். அப்புறம் போக போக பார்த்தா அவர் எல்லாமே பிடிச்சிருந்துருக்கும். ஜெக்கிக்கு ஜிம்மில் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒயின் வந்துட்டு ஜெக்கியை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சேம் ஜெக்கியும் ஒயின் லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் நடந்தது ஒரு பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஜெக்கி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க ஒயின் கொஞ்சம் பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஒயின் வந்து இடத்துல இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ப்ரெக்னன்சின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நடந்தது தான். அதனால் அவங்க பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜெக்கிவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு மற்றவங்க மாதிரி லவ்லி கப்பலாக இருக்கணும், நிறைய பேசணும், பழகும், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆசை வந்துருக்கும். அது எதுவுமே நடந்திருக்காது. ஈவன் அவர் எதிர்பார்த்த அந்த கேரிங் கூட ஒயின்ட்டு கிடச்சிருக்காது. ஆனால் ஜிம்மிகிட்ட எல்லாமே கிடச்சிருக்கும். ஜிம்மிகிட்ட அவர் எதிர்பார்க்காமலே எதுவுமே அவர் கிடச்சிருக்கும். ஜிம்மி மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ ஆகவே ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் என்னென்னாக்கா இப்போ ஒரு 1 week பிஃபோர் தான் நம்ம ஜிம்மினும் ஜேகே பேபி மட்டும் வெளில போயிருப்பாங்க. அப்போ தான் ஒரு பர்சன் கேட்டிருப்பாங்க. அப்புறம் லூஹான மேரேஜ் பண்ணிட்டு கேட்டிருப்பாங்க. அப்போவே ஜேகேக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்கும். அப்போ ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணுறான் போல். அதனால இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்படி நம்ம தான் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறப்போ ரொம்ப தப்பு, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, லவ் பண்ணுற ஒரு பர்சன் பிரிக்கக்கூடாது, அவங்க பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஜெக்கி வந்துட்டு ஜிம்மி வந்து கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருப்பாங்க. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் லைஃப்பை பார்த்துக்க ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் போட்டுருப்பாரு. பேபி வந்துட்டு கொஞ்சம் வளர்ற வரைக்கும் கூடன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்துறாரு. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு வச்சுக்கோ சொல்லிட்டு கூட்டு விட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெக்கியோட ஜிம்மியை பார்க்காம இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப லவ் பண்ணுறாரு, ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டாம். நம்மளுக்காகவும் நம்ம பையனுக்காகவும் அவனோட ஹாப்பினஸை நம்ம வந்து இப்போ ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவனுக்கு ஒரு ஓன் லைஃப் இருக்குது. எனக்கு இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவங்களோட விருதம் இல்லை தானே. நம்ம வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாய் ஃப்ரெண்ட் நம்ம இல்லை சொல்லிட்டு ஜெயிக்க நம்ம டிசர்வான பர்சன் நினச்சிடுறாங்க.
இப்படி நினச்சிட்டு தான் ஜிக்கு வந்துட்டு பேபி கூட்டு வந்து வீட்டில் விட்டு ஜிம்னை கூட்டி வீட்டில் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் பேபிக்கு வந்துட்டு ஜிம்னை விட்டு இருக்கவே முடியல. 1 வீக்காக எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு ஃபீவர் வந்துட்டே இருக்குது கண்டினியூஸாக ஜிம் இல்லாதனால. இப்போ நம்ம எனக்கு ஜிம்மில் ஒரு கையில் வச்சு வளர்த்து பாருங்க குழந்தைய. அதனால தான் இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஜெக்கி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜிம்மில் அம்மா தான் மேடுக்கிட்ட ஜூஸ் எடுத்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்தப்பா குடி சொல்கிறாங்க. இல்லை டீச்சர் குடி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஜெக்கி வந்துட்டு ஜிம் வந்து இந்த ஒயின் அலன்ஸ் பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சர் நம்ம ஜிம்மோட பிக்சர் தான் அவர் பார்த்துருப்பாரு ரொம்ப அழகாக. அந்த டைம் நம்ம ஜிம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்திருப்பாரு. ஜெக்கிக்கு அது பிடிச்சிருக்கும். இது யாருன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஜெக்கி ஜிம்மில் அம்மா சொல்லியிருப்பாங்க ஜிம்மின்னு சொல்லியிருப்பாங்க. என் பையன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒயினோட ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க. ஒயின் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. 2 பேருமே அழகாக குறைஞ்சவங்க இல்லை. 2 பேரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் ஜெக்கியை ஃபஸ்ட்டு பார்த்து ஜிம்மில் அதனால ஒரு ஒயின் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கியுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்டில் ஜிம்மை பிடிச்சிருந்துருக்கும். அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து ரசிச்சு ஒரு பசங்க அவராக இருந்திருப்பாரு. அதை நினச்சி பார்க்குறாங்க. எனக்குன்னு இல்லை நான் வந்து உன்னை மேட்ச் பண்ணதுக்கு இப்படிலாம் இருந்திருக்காதுல்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்ல ஹாப்பியாக இருந்திருப்பேன் நானும் மற்றவங்க மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்து காற்று உங்களுக்கு கேட்குது. இப்போ நம்ம பேபி பார்க்குறது கொடுக்கணும் பேபி பார்க்குறது பாரு உங்கள் அம்மா வந்துட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அந்த பேபி அதை கேட்டுக்கோங்க அப்படி ஸ்மைல் பண்ணுது பாரு அவ்வளோ பேபி இருக்கா நான் ஸ்மைல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கிக்கு அந்த பேபிக்கு எப்படி ஜிம்மில் பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி ஜெக்கிக்கு ஜிம்மில் பார்க்கணும் ரொம்ப ஒரு மார்க் எனக்கு 1 வீக் அவரே கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஜிம்மில் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மின் காரோட இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பேபியில் வந்துட்டு எப்படி ஹேண்டில் எடுத்துது அம்மா அப்படி கூப்பிட்டுருக்கு. இப்போ ஜிம்முக்கு அந்த வாய்ஸ் கேட்டதும் ஜிம் கையில் பேக் ஒரு போட்டுட்டு இருந்திருக்காரு. பார்க்குறாங்க பார்த்ததும் அவருக்கு அவ்வளோ மாதிரி இருக்குது. ஜோன் மீன் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. அந்த பேபி பேர் ஜோன் மீன் டவுட்டு ஜோன் மீன் ரொம்ப அழகாக இருக்கா. இப்போ நம்ம பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. லைக் ஒரு லிட்டில் பன்னி மாதிரி இருப்பாங்க. நம்ம ஜெக்கி மாதிரி ஜெக்கோட வருஷம் தான் இவன் போன் கையில் கூட போட்டுப்பாங்க. குட்டியோட ஹேர் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்த்ததும் அவரே அறியாமல் ஓடி வந்துட்டு பேக்கையும் அந்த கோட்டையும் தூக்கி போகிறாங்க. சைடில் சோஃபா போய் விழுது. இப்போ ஜேகே எல்லாம் பார்த்துட்டா இருக்காங்க. ஜிம் ஓடி போய் தூக்குறாங்க. தூக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபீல் பண்ணுறாரு பேபிக்கு வந்து ஃபீவர் இருக்கிறதா அம்மா பேபிக்கு ஃபீவரா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஆமாப்பா குழந்தைக்கு ஃபீவர் சொல்கிறாங்க. என்னாச்சும்மா ஜிம்மில் டச் பண்ணி பார்க்குறாங்க. செல்லம் என்னதுலாம் ஜிம்னு கேட்குறாங்க. பேபி தான் அம்மா அப்படி கூப்பிடுறது என்னம்மா ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா ஃபீவராக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகலாமா ஜிம்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜெக்கியே சொல்ல அனுப்புகிறாங்க. இல்லை இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஒரு வார்மஸ் மட்டும் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு அமைதியாக எதுவுமே பேசாமல் இந்த இப்போ கொஞ்சமாக அப்பா தான் அவனுக்கு உன்னை மிஸ் பண்ணியிருப்பான் போலப்பா அதான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவர் ஆகிட்டான் ஒரு ஏக்கமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அம்மா பாசத்துக்காக வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ பேபி உங்களை வச்சுக்கோ சரி அதுவும் சரியாயிடும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல தெரியல எனக்கு. எப்படி ஜெக்கிவுக்கும் பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே எப்படி பேபி இல்லாமல் அவரு பண்ணுற ஜிம்முக்கு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் பார்ப்பா ஜிம்னு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. பேபி உங்க கூட தான் வச்சுக்கோங்க வாமனஸ் வச்சுக்கேன் அவன் வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிடுவான் சரியா அவனுக்கு மெடிசன்லாம் தேவையில்லை சிக்கன் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறேன். எனக்கு ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவோட வாமனஸ் தான் அதிகமாக தேவைப்படும் சரியா அப்படி பார்த்தா அவனுக்கு உன்னோட வாமனஸ் தான் வளர்ந்துருக்கான் இந்த 11 months சரியா அதனால தான் நீ இல்லாமல் அவனால் இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாலே இருக்க முடியலம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு அந்த வாட்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன தோணுனாக்கா ஒரு பேபி மேலே மட்டும் பாசம் இருக்குமோ நம்மளுக்கு தான் கேர் பண்ணா நம்ம சிஸ்டரோட ஹஸ்பண்ட் இருக்காங்க நம்ம மேலே நம்ம கேர் பண்ணியிருப்போம் பேபி வந்து அவங்க அக்காவோட குழந்தை இல்லையா அதனால வந்து பாசமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அம்மா தான் நான் பார்ப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறேன் இங்கே இருக்கு சரியா இங்கே இருந்து நீ பேபி க்யூர் ஆகிற வரைக்கும் இங்கே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி காதில் ஆன்ட்டி சொல்கிறேன் இங்கே இருப்பா சரியா எனக்கு அவனுக்கு நீ வேணும் என்ன பண்ணல நீங்கள் 2 பேருமே அவனுக்கு வேணும்னு தானே சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணாக்கா நீங்கள் வேணாம்னு நினைக்கலாம் ஆனால் குழந்தைக்கு நீங்கள் 2 பேரும் வேணுமே எப்படி சொல்கிறேன். ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் அம்மாக்கும் ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஜிம் 1 வீக் ஆகுது வீட்டுக்கு வந்து அப்போ தான் அவங்க புரிஞ்சுருப்பாங்க அவர் பேபியும் சரி ஜெய்க்கும் சரி இந்த ஒரு மிஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் 2 பேருக்கும் தான் நீங்கள் வேணாமல் இருக்கலாம் ஆனால் பேபிக்கு வந்து 2 பேருமே வேணுமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெய்க்கும் ஜிம்மி மாறி ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா நம்ம பேபி மேலே எடுத்துகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பேபி எடுத்து மேலே போயிடுறாங்க. நம்ம ஜிம்மில் அப்பா தான் வந்து உட்காராங்க. பாருப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க அங்கிள் சொல்லிட்டு நீங்கள் பாருப்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை நீ சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க என்ன நினைக்கிற ஜிம்மில் வந்துட்டு ஒன்று வந்து வேலை நினைப்பான்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு அதான் நினைக்கிறேன் புரியுதுப்பா நீ மனசில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுது ஓகே உனக்கு என்ன ஜிம்மில் வந்துட்டு உன வந்து மனசார ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பேபிக்கு வந்து மேட்ச் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கேட் ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க.
ஜேகே தான் எனக்கு உண்மை சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, சரியா மனசோட பேசினாக்கா எல்லாமே சரியாயிடும் ஓகேவா. சில விஷயங்களை நாங்களாம் பேச முடியாது, நீ 2 பேர் பேச மட்டும் சரியாகும் ஓகேவா. நீ ஜிம்மின் விடேசும் கூட இருக்கானே, உனக்கு ஜிம்மிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலையா, நீ பேசினா புரிஞ்சுப்பான்றதுக்கப்புறம் உனக்கு இல்லையா கேட்குறாங்க. ஜேகே அமைதியாக இருக்காங்க. எனக்கு எவ்வளோ டைம் ஜேகே ரொம்ப டயர்டாக வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு. அப்புறம் ஜேகே ஜிம் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. என்னாச்சு அங்கே நீங்கள் ஓகேவா. ஸ்டார்டிங்கில் மாமான்னு கூப்பிட்டுருப்பா அவர். அப்போ ஜேகே குடும்பம் ஒரு மாதிரி கூட இருந்திருக்கும். மாமான்னு கூப்பிட்றது அக்காவோட ஹஸ்பண்ட் மாதிரி தானே இருக்குது சொல்லிட்டு அப்புறம் போக போக அவரே ஜம் கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருக்கும். இப்போ செக்கை நினச்சி பார்க்குறாங்க. அது அங்கே சொல்கிறாங்க, ஒருவேளை ஜிமின் வந்து உனக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்துருந்தான் அப்படின்னாக்க நீ வந்து அவனை புரிஞ்சுப்பா, கண்டிப்பாக நீ வந்துட்டு அவன்கிட்ட ஒரு சொல்லிட்டு பேசலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே அமைதியாக இருக்காங்க. அதை சொல்கிறாங்க, போய் பேச சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் சரி சொல்லிட்டு மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் பேபிக்கு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கினாக்கா கொஞ்சம் ஜில் பாட்டில் வச்சு கடிச்சு வராங்க பேசலாம். பேபால் தங்கத்துக்கு ஜிமின் சொல்கிறாங்க. பேபி வந்துட்டு அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்படி கூப்பிட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அம்மாவுக்கு தூக்கமே இல்லை 1 வீக்காக. அது ஜிமின் சொல்கிறாங்க. கரெக்டாக ஜேகே அது ரூம் டோர் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்மி பார்த்துட்டு நீ உங்களோட அப்பாவும் இல்லை, அம்மா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா, இந்த 10 months ரொம்ப அழகான ஒரு லைஃப் தெரியுமா, உண்மையாக சொல்லவா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ தான் ஒரு அழகான மெமரிஸ் தெரியுமா, இது வரைக்கும் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இல்லை லைஃப்பில். எனக்கு நான் என் ஸ்டடீஸ் என் வீடு இப்படி தான் இருப்பேன். அதை தாண்டி யோசிச்சதில்லை தெரியுமா, எதுவுமே பெருசாக யோசிச்சது இல்லை. முதல் தடவை நான் ஹாப்பியாக இருந்தது, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே உன் கூடயும் அப்பா கூட இருந்தான். ஆனால் உங்க 2 பேருக்கு நான் வேணாவா அஜுன்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேகே அப்படி ஒரு மாதிரி ஸ்டேக் ஒரு செகண்ட் நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே அங்கேயே நம்ம பேபி பார்க்கறதுக்கு இருக்கும். நம்ம அம்மா சொல்கிறாங்க, உங்களோட அடக்கம் உனக்கு நான் வேணாவா, உனக்கு வாமஸ் மட்டும் தான் வேணுமா, அப்போ நீ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வேணா இல்லை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிதான் அஜுன்னு கேட்குறாங்க. பேபிக்கு அதுக்கு என்ன தெரியும் பாவம், அது பாட்டுக்கு அம்மா டாடா மட்டும் தான் சொல்லுவோம். அது சொல்லிட்டு அம்மா அப்படி சொல்கிறாங்க. நீ இப்போ எப்படி சொல்லு, அப்புறம் நீ கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீ வேணாம் நீ எப்படின்னு சொல்லுவேன், உண்மையாக சொல்லவா. நான் என்றைக்குமே வந்து உன்னை என்னோட சிஸ்டரோட பையனை நான் பார்க்கல, என்னோட பையனை நான் பார்க்குறேன். எனக்கு உன்னை ஒன்று நான் தான் நீ பிறந்தது நான் தான் அவாய்ட் பண்ணேன், நான் தான் ஹேண்ட் பண்ண கையில் வச்சுருக்கா சரி, எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து என்னோட சொந்த குழந்தைய பார்க்குறது அப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. பேபி ஜிம்மி கொடுக்குறேன்னு பார்த்துட்டு இருக்கு. உடனே நான் வந்துட்டு நான் என்னோட குழந்தை நினச்சிட்டு இருக்கேன். அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என் அக்கா அடிக்கடி சொல்லுவாள் அவங்க வந்து ஒரு ஜென்டில்மேன்னு சொல்லிட்டு. எனக்கு அவருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி லவ் லைஃப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக அவர் மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாரு சொல்லிட்டு. ஆனால் அக்காவுக்கு தான் அதில் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு மேரேஜ் வரைக்குமே இல்லை, அம்மா தான் ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜேகே அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினச்சிருப்பாங்க. நான் ஒயின் தான் அதுக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் திரும்ப ஒயின் சொல்லி அடிக்கடி ஜிம்மில் ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்லி அஜிமும் திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லிட்டு. ஜிம்முடைய அதான் ஜேகே ஒயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸி அடிக்கடி திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோ ஜேகேவை, நீ ஏன் ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கா திட்டிட்டு இருப்பாங்க. ஒயின் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவரோட கேஷுவலாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவோம் தெரியுமா, என் மாமா ரொம்ப நல்லவரை சொல்லிட்டு அடிக்கடி வந்துட்டு என் அக்கா சொல்லுவாள் என்கிட்ட. அப்புறம் நினைப்பேன் அவர் அவ்வளோ நல்ல பசங்க, நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கில் எனக்கு அவர் பிரதர்லாம் தான் தோணுச்சு என் மாமான்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக என்னால் அப்படி பார்க்க முடியாது தெரியுமா, எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் எதிர்பார்க்குற எல்லாமே அப்புறம் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னையே அறியாமல் நான் அவருக்கு மேலே பாராளம் தெரியுமா, உனக்கு தெரியுமா, நான் ஒன்றையும் அப்பா லவ் பண்ணுறவங்க தெரியுமா சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்டு அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏன் ஸ்வால் ஆகிடுச்சு ஜேகேவில், அதை நம்ப முடியல. கம்ப்ளீட் பார்க்குறது அம்மா சொல்லிட்டு ஆமாம் ஒன்றையும் அப்பாவை நான் ரொம்ப லவ் பண்ணுறது தெரியுமா, எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப ஜென்டில்மேன் தெரியுமா, நான் 10 months அவர் கூட இருக்கேன், ரொம்ப சேஃபாக ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஒரு இடத்துல கூட தப்பான பார்வை பார்க்க முடியாது தெரியுமா, ஏன்னா அந்த வேர்ல்டு ரொம்ப குரூவலாக இருக்குது, நிறைய விஷயம் மாறுது தெரியுமா. அப்படி இருக்கும்போது அவரு ஜென்டில்மேன் தெரியுமா, ரொம்ப நல்லவர், என்னை அழகாக பார்த்துப்பார், கேர் பண்ணிப்பார். நான் அவங்களை கேர் பண்ணிக்கிறது தாண்டியும் நீங்கள் 2 பேரும் கேர் அதாவது அவருக்கு கேர் பண்ணிப்பார் தெரியுமா. எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். அக்கா ரொம்ப லக்கியான பர்சன். ஆனால் என்ன அவருக்கு அதை புரிஞ்சுக்க தெரியாமல் போயிடுச்சு. ஈவன் அவரோட ஃபேட்டு கூட முடிஞ்சிச்சு இவ்வளோ சீக்கிரம் அப்படி சொல்லிட்டேன் நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் இருக்குன்னு நினச்சிட்டு உங்கள் 2 பேருக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்குன்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் உங்கள் 2 பேருக்கு நான் வேணாம்பா ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பேபி ஜிம்மியே பார்த்துட்டு இருக்கு. ஜிமின் தான் பேபிக்காக எல்லாமே அந்த பெட் கிளாத் வச்சு அழகாக வைப் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு சிம்பிள் ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு பார்க்குறாங்க தூங்குறியா அப்படி சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. பேபிலாம் வந்துட்டு அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே ஜிம்மி பக்கத்தில் படுத்துக்கிட்டு தான் பேபி தூங்குவோம். இப்போ ஜிம்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா பக்கத்தில் படுத்துக்கு வா ஜிம்மி கேட்குறாங்க. பேபி தான் வயிற்று ஷேக் பண்ணுறது. இப்போ ஜிம்மி பக்கத்தில் போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே அழகாக பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. அது க்யூட்டாக ஜிம்மி கையும் காலை போட்டுக்கிட்டு அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக ப்ளே பண்ணுது. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு தூங்க ஜிம்மி டேப் பண்ணி தராங்க. நான் 1 week சரி தூங்கவில்லை சரியா, நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வரல அப்படி சொல்லிட்டு ஜிம்மி டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜேகேக்கு அப்படியே ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. உண்மையாக வந்துட்டு உனக்கு பிடிக்குமா ஜிம்மின்னு அப்படியே வந்துட்டு அன்றைக்கி அந்த பையன் வந்துட்டு சொன்னான், நீ வந்துட்டு லூஹான் தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏன் கேட்டான். அந்த லூஹான் யார், அப்போ உனக்கு அவனுக்கு என்னவா இருக்கும். ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்க கேட்குறதுக்கு அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மின்னு. ஒரு இப்போ நான் வந்து உன்னை வந்து ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்து மாதிரி பண்ணி வச்சுக்கேன், நீ ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைட் பண்ணுவேன், சண்டை போடுவேன், பொசுவாக எல்லாமே ஆகும் எனக்கு. ஆனால் நான் பிரதர்
உன்ட்ட பதில் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன அப்படி பார்க்கலையா? நீ ஹஸ்பண்டை பார்க்குறே என்ன உண்மையாக இப்போ நான் கேட்டதெல்லாம் உண்மையா ஜிம்மி? நீ பேபிட்டு பேசுறேன்னு நினச்சிட்டு பேசுனதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டேன். ஜேகே ரூம் கட்டு விளையாட்டு இருக்காங்க. சரி ரூம்குள்ளே போகலாம் சொல்லி ஜிம் தான் ஜேகே தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த பேபி டேப் பண்ணி தராங்க. ஜேகே ரூமில் லாக் போட்டு உட்காடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரெஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்லி ட்ரெஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜிம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உங்க சாரி சொல்லிட்டு போயிட்டு கபடி ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்காங்க ஜேகே ட்ரெஸ் நிறைய இருக்குது. நம்ம ஜேகேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் ட்ரெஸ் எப்போ இங்கே வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் வரும்போது ஜேகே ட்ரெஸ் வந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணணும் தெரியல. ரொம்ப பார்த்துருக்காங்க. ஏன் ட்ரெஸ் அப்படி இங்கே ஜேகே ஜிம்னு திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்கவே இல்லை. அழகாக பேபி வந்து டேப் பண்ணி தராங்க. ஒரு கலர் டேஸ் ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. எந்த பக்கம் ஜேகே அப்படியே அந்த வாட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. பேபி ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஜிம் ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஜேகே ட்ரெஸ்ஸும் இருக்குது. அவங்க வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜேகே எப்படி வச்சுட்டு ஜிம் பக்கத்தில் வராங்க. ட்ரெஸ் வந்து மாற்றவே சேஞ்ச் பண்ணல. அப்படியே வச்சுட்டு ஜிம் பக்கத்தில் வராங்க. உட்காராங்க வீட்டில். ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி தூங்குது. ஜிம் தான் அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒரு 20 minutes ஆஃப்டர் பேபி நல்லா தூங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தூங்கினதுக்கப்புறம் பேபி மெதுவாக எடுத்து விட்டுட்டு நாங்கள் எல்லாம் கவர் பண்ணி ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஏஞ்சி அப்படியே அவங்க அந்த வீட்டோட பால்கனிக்கு போயிடுறாங்க. இப்போ ஜேகே மறுபடியும் வராங்க. ஜிம் கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஜிம் என்ன நடக்குது எனக்கு புரியல. எதுக்காக என் ட்ரெஸ்ஸும் பேபி ட்ரெஸ்ஸும் ஒரு கபோர்டில் இருக்குது? ஜிம் ஜேகே கேட்குறாங்க. இருக்கக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஜிம்மின் அதை சொல்கிறாங்க. நீ வரும்போது சொல்கிறாங்க. ஆமாங்க நான் வரும்போது எடுத்துகிட்டு வந்த போதுமா? என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸையும் குழந்தை ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? எனக்கு வந்துட்டு அவங்க எல்லாமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அவங்க ஞாபகமாக இருக்கும். அதுக்காக ட்ரெஸ் எடுத்து வந்த போதுமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு புரியல ஜிம்மின் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எதுவும் புரியாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் உங்களுக்கு எதுவுமே புரியாது. யாராவது ஒருத்தவங்க லவ் கொடுக்கலனாக்கா அதுக்கு எங்கே தெரியும்? ஆனால் ஒருத்தவங்க லவ் கொடுத்தாக்கா அந்த லவ் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாது. அப்படி தானே அந்த லவ் புரிஞ்சிக்க தெரியாது. அந்த லவ் நீங்களே போட்டுக்கோங்க காலையில் மிதிப்பீங்க. அப்படி தான் நான் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியல ஜிம்னு சொல்லி உங்களுக்கு எதுங்க புரிஞ்சிருக்கு? உங்களுக்கு என்னைக்கு எது புரிஞ்சிருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி என்ன சொல்ல வர ஜிம்மின்னு ஜேகே சொல்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல வரல. ஓகேவா? பேபி தூங்கிட்டான் அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு போயிடுவா ஜேகே நாம எடுத்துகிட்டு போயிடுங்க சரியா? என்கிட்ட மொத்தமாக இல்லை உயிரை சேர்த்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து என்ன சொன்னால் ஜேகே கேட்குறாங்க. என் உயிரை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. என் அக்கா பணம் நானும் போயிடுவா ஜிம் கேட்குறாங்க. டக்குன்னு ஜேகே ஜிம்னி டக்கு ஜிம்மி கொஞ்சம் டர்ன் பண்ணி அவர் ஏன்னா பேக் சைட் பொசிஷன் வந்து பேசியிருப்பாங்க. ஜிம்னி பக்கமாக பார்த்து பேசியிருப்பாங்க. ஜேகே ஜிம்மி பின்னாடி எழுதிருப்பாங்க. டக்குன்னு ஜேகே ஜிம்மி டர்ன் பண்ணிட்டு மௌத்து கை வைக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா? ஏன் ஜிம்மி பேசிட்டு இருக்கா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ ஹாப்பியாக இருக்கும்ல நான் விட்டு போயிட்டா சொல்கிறாங்க. என்ன பேசுறது புரியல சொல்கிறாங்க. உங்களோட எதுவும் புரியலன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதான் என்னோட பிரச்சனையை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அந்த பார் ஜிம்மி எனக்கு தெளிவாக சொல்ல நீ என்ன சொல்ல சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு யார் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உங்கள் மனசுன்னு சொல்லுங்கள். நான் யார் உங்களுக்கு? உங்கள் ஒய்ஃபோட பிரதரா இல்லை உங்கள் பேபிக்கு பேபி சிட்டரா? நான் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு யாருங்க? அது ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஜிம் பேசுகிறேன்? பேபிக்கு பேபி சிட்டரா? நான் எனக்கு அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை ஜிம். ஜேகே சொல்கிறாங்க. இல்லை அப்படி தானே பார்த்துருக்கீங்க. அதனால தானே வந்துட்டு டைம் முடிஞ்சிச்சு சொல்லி கூட்டு விட்டுட்டு போயிட்டீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நான் வேணாம் அப்படி தானே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. யார் சொன்னாலும் சொல்கிறாங்க. அப்படி தான் விட்டு போயிட்டீங்க. யாரும் மணி கூட்டு போயிட்டு விட்டு போயிட்டீங்கல்ல போதும் ஜிம் எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு போதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போ நான் உங்களுக்கு தேவையில்ல தானே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்ல தெரியல. பார் ஜிம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்னு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு அப்படி ஜிம் பேச கப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு அவர் ஜிம் லிப்பை அட்டாச் பண்ணுறாங்க. எனக்கு அவருக்கு வந்து வார்த்தையில் அப்புறம் பேச தெரியாது. அவர் எமோஷன் இப்படிதான் கன்வே பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே ஜேகே ஷர்ட்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட இந்த பக்கம் ஜிம்மி அந்த கிஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பேக் கிஸ்லாம் பண்ணல அப்படியே அமைதிருக்காங்க. ஃபைனலாக ஜேகே ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. எனக்கு நீ யாரும் கேட்குறல என்னோட ஒய்ஃப் என்னோட லவ் என்னோட லைஃப் எல்லாமே நீ தான் சரியா? நான் அப்படி சொல்லிட்டு உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் என் ஜிம்மி வந்து புரிஞ்சுப்பா என்னன்னு சொல்லிட்டு சரியா அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? உண்மையாக சொல்லுவா அவன் அக்காட்ட நிறைய லெவலில் எதிர்பார்த்து எனக்கு கொடுக்குன்னு நினச்சேன். ஓகேவா? நான் லவ் பண்ணல. ஆனால் லவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நான் வந்துட்டு மற்றவங்க அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் அது கொஞ்சம் இப்போ எனக்கு லவ் கப்பலாக மாறணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே இல்லை போல. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டா எனக்கு மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஜங்குக்கு சொல்லிட்டு ஈவன் நானும் சரி ஓகே கொஞ்சம் டைம் போட சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை. எனக்கு அவர் 24 பேசாமல் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதில் அவர் டாப் பொசிஷன் இருந்தால் நிறைய அவார்ட் வாங்கினா
அதனால என்னவோ அவளுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துச்சு. அது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவள் எல்லாத்தையும் மட்டும் ஷேர் பண்ணது எனக்கே தெரியும். அப்பா அம்மாவுக்கு சரி அவள் நல்ல ஒரு நாட்டம் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நாங்கள் வருத்தப்பட்டது இல்லை. எனக்கு அவள் பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. நானும் அதை சொன்னேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருவையன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப எனக்கு ட்ரூவாக இருப்பாங்க, யாரும் ஃபேக்காக இருக்க மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்சா பிடிச்சிக்குன்னு சொல்லுவா, பிடிக்கலாம் பிடிக்குன்னு சொல்லுவேன். எனக்கு அதுவும் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி ஓகே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் சரியான்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒன் டே வந்துட்டு அவள் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்தா. ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தா. அன்றைக்கி எங்களுக்குள்ள எல்லாமே அவள் சாப்பிட விருப்பப்பட்டு அவள் ஜாங்கர் சைக்கில் இருந்தனால நடந்துச்சு. அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட ஃபேமிலியில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நினச்சி. ஆனால் அப்பயும் அவளுக்கு இல்லை. அவள் சொன்னா என்கிட்ட எனக்கு பேபி பிறந்ததுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து நான் போய் ஆகணும், பேபி நீங்கள் தான் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அதுக்கு நான் ஓகே சொன்னேன். சரி ஓகே ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், கண்டிப்பாக ஒன் டே அவளுக்கு வந்து ஃபேமிலி என்ன புரிய வரும், அது ஃபீலிங்ஸ்லாம் அவளுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஜஸ்ட் 1 மந்த், அதுவும் பேபி வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வித்தின் 1 மந்த்தில் அவள் ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கா. என்கிட்ட கேட்டேன், நான் வந்து வேணான்னு சொன்னேன். நான் அப்படி ஃபோர்ஸ் முடியாதமாக நான் போகணும்னு சொன்னேன். போயிட்டு அவன் மொத்தமாக போயிட்டு அவளுக்கு வரவே இல்லை. எந்த இடத்துலையுமே எனக்கு அவளை கொடுக்கவும் இல்லை. ஆனால் அதுக்காக நான் அவன் மேலே கோவப்பட வருத்தப்படவில்லை. சரி எனக்கு அவள் பிடிக்கும், நல்ல பொண்ணு, எனக்கு நல்ல ஒரு ஒய்ஃபாக தான் இருந்திருக்கா. அவளுக்கு எதுவும் பண்ணாதான் நல்ல ஒய்ஃபும் இல்லை. சரி எனக்கு அவன் மேலே பாசம் இருந்துச்சு, கேரிங் இருந்துச்சு உண்மையாகவே. ஆனால் அவள் இறந்தப்போ உண்மையை சொல்லுவா, அது எனக்கு பெரிய இழப்பாவே தெரியல. செக்கி சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீ நினைக்கலாம் சரி எப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு என் அக்காவை பற்றி சொல்லுவோம். அக்கா அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் எனக்கு அவள் இறந்தது பெரிய இழப்பா தெரியல. எனக்கு அந்த இடத்துல லவ் அவள் ரிப்பேர் பண்ணல அப்படின்றது எங்களுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு. அதில் தான் எனக்கு வருத்தம் இருந்துச்சு. என் குழந்தைக்கு அம்மா இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த வருத்தம் வந்து கஷ்டம் இருந்துச்சு. எனக்கு நான் அது ஃபீலிங்ஸோட இந்த சென்சிட்டிவான ஒரு பர்சன். நான் கூட வர என்ன ஸ்கேனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீங்கள் வர வேணாம், என் அம்மாவும் என் தம்பி வருவாங்க, நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அப்போ ஒரு மாதிரி இருக்குது, எப்போ தான் இப்போ வந்து ஃபீலிங்ஸ் இல்லாமல் அந்த சொல்லிட்டு ரொம்ப ஜேக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறதுனால சொல்கிறாங்க அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஓகே பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போது எல்லாமே மாறிடும். அவளுக்கு பாசம் வரப்போ நினச்சி தான் அதுக்குள்ள அவள் என்னோட போயிட்டான். ஆனால் அவளை எதிர்பார்த்த எல்லா அன்பும் பாசமும் எனக்கு உங்ககிட்ட கிடச்சிச்சு. ஸ்டார்டிங்கே வந்து பிள்ளைங்களான்னு கூப்பிட்டேன், மாமானு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது கூட இருந்துச்சு. அதுக்கு போக போக ஜங்குக்கு சொல்லி கூப்பிட்டேன். அது என் அம்மா சொல்லி கூப்பிட்டேன், ஜங்குக்குன்னு கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜங்குக்குன்னு கூப்பிட்டேன். நான் கேட்காம எனக்கு எல்லாம் பண்ணேன். நான் சாப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் இந்த வீட்டுக்கு வரத சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி போட்டேன். சம்டைம்ஸ் கோவப்பட்டேன், நான் எவ்வளோ இருந்தால் பேபி தனியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்க ரியல் ஒய்ஃப் எப்படின்னா ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருப்பாங்க சொல்லிட்டு என்கிட்ட பொறுமையாக கேட்டது. என்கிட்ட எல்லாமே எனக்கு வாங்க சொல்லிட்டு பேசுனது, இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படிலாம் ஒரு ரியல் லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாக சொல்லுவோம் கூட ஒரு வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டு தப்பு தான். என்னோட ஒய்ஃப் இருந்து கொஞ்சம் டேஸ் கூட ஆகலை. அதுக்குள்ள உண்மையில ஃபாலானது தப்பு இல்லைன்னு சொல்ல மட்டும் சரியா. அது கேட்டால் ஒரு மாதிரி ஆக்வர்ட் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு டைம் ஒரு இடத்துல லவ் கிடைக்காதப்போ இன்னொரு இடத்துல கிடைக்கிறப்போ அப்போ எல்லாரும் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் நானும் சரியா. எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருந்துச்சு, என்னடா சின்ன பையன் நம்ம போயிட்டு முன்னாடி ஆசைப்படும்போது தப்பு, அதுவும் நம்முடைய ஒய்ஃபோட தம்பின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அறியாமல் போக போக எனக்கு கொஞ்சம் ரொம்ப டீப் லவ் வந்துச்சு. ஜிம்மி எனக்கு கேர் பண்ணிக்கிட்டது, நீ எனக்காக பார்த்து பார்த்து பண்ணது இவ்வளோக்கும். நீ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல தான் இருக்க, நீ ஒரு லாயர் அப்படின்னு கூட உனக்கு அவ்வளோ வந்து வெளில ஒர்க் இருந்து கூட நீ என்ன பேபி கவனிச்சிக்கிறதுல கொஞ்சம் கூட குறை வச்சதே இல்லை தெரியுமா. நீ இப்பெல்லாம் பண்ணுறதே நல்ல ஒய்ஃபு ரொம்ப லவ் தான், அப்படி கிடையவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை சரியா. நீ கேட்பல கேரிங்க அவங்களுக்கு ஓகேவா, நான் அது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே போதும்னு தோணுச்சு. என் மேலே அடிக்க வச்சிருக்க கேராக இருக்கட்டும், இல்லை என் மேலே காமிக்கிற கேராக இருக்கட்டும், அந்த லவ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இந்த உரிமையாக இதை பண்ணுங்க ஜங்குக்கா, அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது அவ்வளோ பிடிச்சிருந்து தெரியுமா. ரொம்ப கேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து என்னோட ஒய்ஃபாக ஃபீல் பண்ணிட்டுச்சு. மீன் எப்படி மனசாக நீ தான் ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன். நீ நான் குழந்தை முழுக்க தான் ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன்னா சரி உனக்கும் ஒன்று கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு இவனுக்கு நான் உன்ட்ட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ் வந்துட்டு வாங்கினா இரு பேபிக்கு வாங்க தேவைப்படுற வரைக்கும், அதாவது பேபி வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நீ கூட இருந்து நான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டேன். நீ கூட லைஃப் லாங் இருக்க பண்ணுறப்பன்னு நினச்சி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இவன் சொல்கிறாங்க அவனுக்கு நான் கன்ஃபர்ஸ் பண்ண கூட முடிவு பண்ணிட்டேன். அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்ததே. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த டைமில் தான் சொல்கிறாங்க, அந்த டைம் தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனது அவன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் அப்போ தான் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறவங்க புரியாமல் பார்த்துருக்காங்க, என்ன சொல்ல வரீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்போது ஜெகே சார் அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு அது வரும் அந்த டாப் 4 hour புக் பண்ணியிருந்தேன் உனக்காக கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக தான். என் லைஃப்பில் நீ எனக்கு செகண்ட் லைஃபாக வர முடியுமான்னு சொல்லிட்டு தான் என்னோட செகண்ட் பார்ட் தான் என் லைஃப்பில் சரியாக ஃபஸ்ட்டு பார்ட்டை வாங்கி வந்துருக்காங்க. அந்த செகண்ட் பார்ட்டை நீ வரணும், எனக்கு என் குழந்தைக்காகவும் என் கூட எப்போ இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும் ஆசை. உன்னை கன்ஃபர்ஸ் பண்ணி உனக்கு ப்ராப்பராக ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணி உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு நினச்சேன் சரியா. அதுக்காக தான் எனக்கு அந்த பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அவனை வர வச்சுருந்தேன். ஆனால் அப்போ தான் அவங்க கூட உன்னோட கிளாஸ்மேட் ஒரு பர்சன் இருந்தாங்க, நீ வந்து லோகான மேரேஜ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் மனசை உடஞ்சி போயிடுச்சு. ஜெக்கி சொல்கிறாங்க அப்போ தான் தெரியும் உனக்கு ஆல்ரெடி ஒரு லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இருங்க 1 செகண்ட் இருங்க, இப்போ என்ன சொன்னீங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லை லூகான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூகான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கடவுளே ஜிம்னு கையில் தலை கை வைக்கிறாங்க.
ஜேகே பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவும் இப்படி தானே ஏதாவது அவசரப்படுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்த்து சொல்லிட்டு உங்களுக்கு எப்பவும் இப்படி தானா, உங்களுக்கு எதுவுமே ஃபீல் பண்ண நீங்கள் சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியல. ஜிம் என்ன சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டிங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் லிசன் பண்ணேன், நீயும் அந்த பையன் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன பேசுனாங்க சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து கேட்டேனே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே நினைக்கிறதுக்கு என்னால் முடியல சரியா, எனக்கு அப்போ ரொம்ப டிசப்பாயிடுச்சு, ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அதான் நான் அப்படி விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அதான் ஒரு இடத்துல ஃபுல்லாக நின்று என்ன சொல்கிறாங்க கேட்டது அதுவே அரைக்குறையே கேட்டால் அப்படி தானே இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அது அரைக்குறையே கேட்டால் அப்படி தானே இருக்குங்க எல்லாமே ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. நான் அவரை லவ் பண்ணவே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு நான் அவரை லவ் பண்ணவே இல்லை சரி, நான் அவர் லவ் பண்ணது நான் எங்கே உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருந்தா கூட இவன் நீங்களே கேட்டால் கூட உங்கள் மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் சரி, பேபி கூட நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் தெரியுமா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு யாருமே லவ் இல்லை இருந்ததில்லை சரியா சொல்லிட்டு லூகான் எது செய்ய என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அது எங்கள் டோட்டர் காலேஜுக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அவருமே லவ் இல்லை சரியா, நான் அவரு அந்த டைமில் சொல்லி டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருமே சரி சொன்னாங்க. எனக்கு அத்தனை பேருக்கு இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வேணும்னு சொல்லிட்டேன். ஆனால் என்றைக்குமே நான் லவ் பண்ணதில்லை. எனக்கு கரியர் எல்லாமே நான் என் அக்கா மாதிரி நானுமே லைக் என் சிஸ்டர் மாதிரி தான் ஓகேவா, எனக்கு கரியர் தான் ஃபோக்கஸ் பண்ண நினச்சேன். ஆனால் அதுக்காக எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் இல்லை லவ் ஃபீலிங்ஸ்லாம் வராமலாம் இல்லை. எனக்கு வந்துட்டு லவ் பண்ணுற தாட் இருந்துச்சு, ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும், எப்படினாக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருக்கணும் சொல்லி காசு இருந்துச்சு. லைக் இல்லை பேரண்ட்ஸ் பண்ணிவிட்டு என் அப்பா வந்து லவ் மேரேஜ் தான், எனக்கு அப்படி தாட் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு அப்போ வரைக்கும் யாரும் லவ் வரல. அப்படி தான் எனக்கு லவ் வந்தது உங்கள் மேலே மட்டும்தான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே ப்ளீஸ் ஆயிடுறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள் மேலே மட்டும் தான் லவ் இருந்துச்சு, வேறு யாருமே லவ் வந்து இல்லை போதுமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்னி பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது உனக்கு ஏன் மேலே சொல்கிறேன். ஆமாம் எனக்கு உங்கள் மேலே லவ் இருந்துச்சு சரியா, ஈவன் உங்களுக்கு வயனை பற்றி தெரியாத விஷயத்தையே சொல்கிறேன் ஓகே, வயனுக்கு லவ் ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஓகேவா நான் சொல்கிறேன். அதே சொல்கிறாங்க. ஆக்சுவலி வயன் ஒரு பர்சன் லவ் பண்ணி அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் அவருக்கு லவ்னாலே பயம், அவருக்கு ஃபேமிலி மேலே கேரிங்லாம் இல்லாமல் இல்லை பயம் தான். எங்களோட அகைன் நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் வந்துட்டு அகைன் ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு புரியலன்னு சொல்லிட்டு அது வயனோட பாஸ்ட் லைஃப் ஓகே உங்களுக்கு தெரியுமே, நான் வயன் ஒரு வருஷம் ஒரு பர்சன் லவ் பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அந்த பையன் வயனை எப்படினாக்கா ட்ரூவாக லவ் பண்ணவே இல்லை, ஃபேக்காக லவ் பண்ணிட்டு சீட் பண்ணிட்டாங்க. அது பர்சன் வயனுக்கு லவ்னா ரொம்பவே பயம், அவ்வளோ பயப்பட மேரேஜ் லைஃப்லாம் வேணாம் நான் தனியாக வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா தான் திட்டி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவளுக்கு அவங்க வந்து பிடிக்கும், ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு அடிக்கடி என்ன சொல்லிட்டே இருப்பா. ஜேகே ஒரு ஜென்டில்மேன் ஜிம்னு என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு அது லவ்னு கேட்டால் கஷ்டம் தெரியாது, ஆனால் பிடிக்கும் அவளுக்கு. நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் அடிக்கடி சொல்லுவா தெரியுமா, என் குழந்தைக்குள்ள ஒரு அப்பாவாக இருப்பாங்க, எனக்கே நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அவங்க அப்படி அடிக்கடி சொல்லுவான். ஆனால் அவளுக்கு என்ன எனக்கு பயம், லவ் அகைன் காலாக பயம். எனக்கு ஒரு காலத்தில் வேறு மாதிரி ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஹர்ட் ஆகி தான் வந்துட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக மாறிட்டா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. வயன் சொல்லிட்டாங்க. வயன் உங்கள் லைஃப்பில் இல்லை சரியா, பாஸ்ட் வயன் வந்துட்டு உங்கள் லைஃப் விட்டு போயிட்டாங்க. ஈவன் இந்த வேர்ல்டு விட்டு போயிட்டேன். என் அக்கா இல்லை அவளோட மெமரிஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு அக்காவுக்கும் ஒரு அழகான பாண்டிங் இருக்குது சரியா, அந்த பாண்டிங் எப்போ எனக்குள்ளே இருக்கும். என் அக்காவை எனக்கு ஹர்ட் பண்ண நினச்சது இல்லை, ஈவன் என் அக்காவை போட்டுக்கிற ஆசைப்பட்டதில்லை. ஆனால் முதல் தடவை என் அக்காவுக்கு சொந்தமாக பாசனை எனக்கு சொந்தமாகும் நான் நினைக்கிறேன். அந்த லவ் அந்த கேரளில் எனக்கு சொந்தமாகும்னு சொல்லிட்டு ஏன்னா லவ் பண்ணுறாங்க அவங்கள ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன், எனக்கு சம்பளம் நின்றுட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம வந்துட்டு அக்காவில் ப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்போ தோணும். இல்லை அக்காவே லவ் பண்ணல. செகண்ட் வந்துட்டு அக்கா இல்லை இருந்து நான் அந்த ப்ளேஸ் அக்கா ரொம்ப தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அக்கா இப்போ இல்லை இப்போ நான் அவங்கள அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அக்கா ஜிம்னு அப்போ அந்த லூகன்றவங்க சொல்கிறாங்க. லூகனை லவ் பண்ணவே இல்லை சரி, அவங்க சீனியர் தான், வேறு யாரும் இல்லை, அவங்க சீனியர் தான். அவங்க ஒரு இது கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நான் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். எனக்கு மற்றவங்க இன்ஸ்டால் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியாக இருக்கும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு உண்மை லவ்லாம் இல்லை, எனக்கு ஃபீலிங்ஸும் இல்லை, எனக்கு வந்துட்டு கரியரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஓகேவா இதான் நடந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஒருவேளை நான் அவங்களை அப்படி நினைக்க நான் ஏன் உங்களை வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஜிம் கொஞ்சம் போல்டாக மெச்சூரிட்டியாக யோசிப்பார், அதனால தான் இப்போ நம்ம ஜெக்கிட்ட சொல்லுவோம். ஜெக்கி பார்க்குறவங்க. அப்போ உனக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களையும் என்னோட குழந்தை அதாவது என்னோட அக்காவோட குழந்தை என் குழந்தை அப்படி பார்க்குறேன், என்னோட குழந்தை சொல்லலை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன ஜிம் பேசுகிறாரு, நம்ம குழந்தை உன் குழந்தை ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு நீங்களும் என் குழந்தை வேணும்னு நினைக்கிறேன் சரி, நீங்கள் தான் ரொம்ப கேஷுவலாக விட்டு போயிட்டீங்க. 10 months ஒரு வீட்டில் ஒன்றா வாழ்ந்துருக்கோம், அதான் சடனாக வந்து விட்டு போகிறீங்கல்ல, இங்கே ஜிம் லைஃப் பார்த்துக்க சொல்லிட்டு நான் பார்த்துக்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம்னு சொல்லுங்க. எனக்கு லைஃப்பை தனியாக பார்த்துக்கவா ஜிம் கேட்குறாங்க. அது எப்படி நான் இல்லாமா ஜெக்கி சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு விட்டு போயிட்டீங்களா உண்மைன்னு சொல்லிட்டு 1 week தெரியுமா தூங்கலை சாப்பிட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியும், எவ்வளோ போயிட்டு இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி ஜிம் எடுத்து லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிம் அதே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜங்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி லவ் யூ டூ ஜிம் ஜெக்கி தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜிம் எனக்கு இல்லையோ
என்கிட்ட போயிட்டு எனக்காக இல்லை நீ சொல்கிறது எவ்வளோ பயந்துருவது 1 வீக்கில் நான் எவ்வளோ இன்செக்யூர் ஃபீல் பண்ணிக்க தெரியுமா? ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு மாட்டேன், அவங்க வந்து பார்க்க மாட்டேன், நம்மகிட்ட கேட்க மாட்டேன். ஒரு டைம் இவங்க பெக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தெரியுமா சொல்கிறாங்க. பெக் பண்ணுமா எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீ என் கூட இருக்க மாட்டியா, எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டியா, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, என் கூட குழந்தை கூட இருக்க மாட்டியா சொல்லிட்டு மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தாங்க, நான் ஒரு பெக் பண்ண விடுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி பையன் இல்லைடா, எனக்கு தெரியும், இருந்தாலும் கூட என் மனசுக்கு அப்படி தோணுச்சு தெரியுமா, மட்டும் பெக் பண்ணிட மாட்டேன், நான் உன்னை என் கூடவே இருக்க வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேம் டைம் அப்படி செல்ஃப் ஷேர் பண்ணுறது தப்பு சொல்லிட்டு எனக்குள்ள என்னென்னமோ தாட் ஓடிட்டேன்னு தெரியுமா. ஆனால் எனக்கு நீ இல்லைன்றது ஏற்றுக்க முடியாதா, எனக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் லவ் ஃபீல் பண்ணி வாங்கிட்டு தான் தெரியுமா. லவ் கேரிங் ஒய்ஃபாக பார்த்து எல்லாமே ஒன்று மட்டும்தான் எனக்கு. நீ வேணும் ஜிம் லைஃப் லாங் எனக்கு வேணும் ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. யாருக்காகவும் எனக்காக தரமாட்டேன் ஜிம் ஒன்றா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நானும் உங்களை யாருக்காகவும் எனக்காக விட்டு தர மாட்டேன். ஓகேவா, நீங்களும் சரி குழந்தையும் சரி எனக்கு சொல்ல மாதிரி சரியா, அவங்க 2 பேரும் நீ யாருக்காக விட்டு தர மாட்டேன் ஜெக்கி. ஜிம் தான் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கிவா இப்போ ஜெக்கி அவனுக்கு அப்படி பேச ஜிம் நெக்கில் வச்சு ஹக் பண்ணுறாங்க. லவ் சொல்கிறாங்க, லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, கிராண்ட் ஒரு வெட்டிங் பண்ணிக்கிறியா ஜெக்கி கேட்குறாங்க. எதுக்கு நான் ஆல்ரெடி மேட்ச் பண்ணிக்கிறவங்களா சொல்கிறாங்க. இல்லை அது ஜஸ்ட் நான் வந்து எதுவும் பேபிக்காக பண்ணுறது அந்த டைமில் அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா சின்ன பையன் சொல்லிட்டு சரியா நான் எனக்காக மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா, கிராண்ட் வெட்டிங் நான் மேட்ச் பண்ணிக்கிட்டு இந்த வேர்ல்டுக்கு தெரிய வைக்கணும் என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னை மேட்ச் பண்ணிக்க ஜிம் ஜெக்கி டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ மட்டும் எப்படி வந்து தைரியம் ஜிம் கேட்குறாங்க. இப்போ கூட பேபி வியூவர் தானே வந்திருக்கீங்க, என்ன தெரியா வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லை பேபியும் பார்க்கணும், பேபி நீ பார்க்கணும், பேபி ஒன்று பார்க்கணும், நான் அவங்க 2 பேர் நான் பார்க்கணும், எனக்கு ஒன்று பார்க்கணும் ஆசை இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. ஏன் இப்போ மட்டும் இப்போ தைரியம் சொல்கிறாங்க. இல்லை குழந்தைக்கு ஃபீவர் அதனால தான் ஏதாச்சும் என்ன வந்துருக்க மாட்டீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேண்டியதுனா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்தீங்கன்னா தப்பு தான் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க, உங்களை 11 கிட்ட சொல்லியிருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறது தான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே சொல்கிறாங்க மற்றவங்க என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கோ உங்கள் ஒய்ஃப் நம்ம ட்ரஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. அது சொன்ன பேசிட்டு இருக்கு. அப்படி இல்லை ஓகே, எனக்கு வந்து நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, நிறைய லவ் இருக்குது, ஆனால் உனக்கு பிடிச்சி நான் பண்ண முடியல சரியா. எனக்கு இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் கொடுத்து உனக்கு நான் கேட்காம எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துருக்க நீ அவ்வளோ கேர் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, உனக்கு பிடிச்சி உனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுன்னு கரெக்டாக ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்புறம் இதுக்கு வந்தீங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அது 1 வீக்கை பார்த்தேன், நீ யாரும் மீட் பண்ணவே இல்லையா சொல்கிறாங்க. ஓ அப்போ 1 வீக்கில் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸ்பை மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பை மாதிரிலாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணேன். நீ யாரையும் மீட் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ யாரும் மீட் பண்ணவே இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சா சொல்கிறாங்க. அப்போ யாரும் மீட் பண்ணினாக்கா நீங்கள் பேபி கூட வந்துருக்க மாட்டீங்க அப்படி நான் ஜெக்கி ஜிம் சார் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படி 1 வீக்கில் நான் யாராவது மீட் பண்ணினாக்கா கண்டிப்பாக நீங்கள் பேபி அழுதா கூட தூக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படி தான் நான் ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் நினச்சிருப்பேன். எனக்கு உனக்கு லைஃப் இருக்குது, உனக்கு ஒரு பாசம் பிடிச்சிருக்குனாக்கா இப்போ நான் கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் சரியா, பேபி அழுதாது நானே சரி பண்ணியிருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ அப்படி யாரும் மீட் பண்ணியா, அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபீல் வந்துச்சு, ஒரு வேளை நம்ம வந்துட்டு அப்படி யாராவது இருக்காங்க இல்லாமல் கூட இருக்காமல் ஒரு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சா, எனக்கு அதை எப்படி சொல்லவே தெரியல. ஆனால் எனக்கு ஒரு தாட்டு ஒரு நீ எங்களுக்கு இருந்தாக்கா அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற உங்களுக்கு இருந்தால் சொல்கிறாங்க. நானும் குழந்தை உங்கள்கிட்ட வந்துடுவோம்ல ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு என் மறுக்கிற ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் வரல வந்திருப்பா சரியா ஜிம் சொல்கிறாங்க. அது சரி நீங்கள் வரக்கூட வந்திருப்பா ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாவா ஜெக்கி கேட்குறாங்க. நிஜமாக நான் வந்திருப்பேன், என்னால் நீங்கள் பேபியில் மாதிரி தெரியுமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கு உங்களும் சரி பேபி சரி ஹார்ட்டில் ஹோல்ட் பண்ணிருக்கு தெரியுமா, நான் குழந்தை நான் பெற்றுக்கிறது குழந்தை புரியுது இருக்குது, என் அக்கா கொடுக்கணும் குழந்தை. ஆனால் என்னோட குழந்தைய பார்த்துட்டு இருக்கேன் 10 months சொல்கிறாங்க. ஜெக்கி இப்போ என்ன ஜிம் பேசிட்டு இருக்க, நீ குழந்தைய எப்படி வந்து ஒன்று ஜஸ்ட் தான் தூங்கிட்டு இருக்கு, நீ தான் குழந்தைய வளர்த்துக்க 10 months செகண்ட் வந்து அவளோட ஓன் குழந்தைய பார்த்துட்டு இருக்க, ஜெர்மனி வந்து உன்னோட சொந்த பையனை பார்த்துட்டு இருக்க, நீ எப்படி ட்ரெஸ் சொல்லலாம் அப்படி ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. நீ ஹோல்டு பண்ணாமல் ட்ரெஸ் மனசு ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுறது நீ இது நான் ஜெக்கி சொல்கிறாங்க. இவங்க என்னையும் சேர்த்து கேர் பண்ணி பார்க்குறேன், எங்களை எப்படி அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ லவ் பண்ணுறா, அது எப்படி நாங்கள் சொல்லலாம் போயிடுவோம் சொல்கிறாங்க. உண்மையை சொல்லவா நானும் குழந்தை சரி நம்பி தான் இருக்கோம் ஓகேவா, எங்கள் 2 பேருக்கு நீ வேணும் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எனக்கு அப்படி தானே இருக்கும், 2 பேரும் வேணும்னு தோணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உனக்கு எனக்குமே தோணாதா ஒரு 2 3 ஃப்ரெஷ்ஷான சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்னா என்ன ஃப்ரெஷ்ஷாக ஜிம் கேட்குறாங்க. இல்லை நான் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டாக இருந்திருக்காரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீங்கள் எனக்கு மட்டும் சொன்ன ஓகே என்ன ஹஸ்பண்ட், என் அக்கா இல்லை இந்த பாடத்தை சரி எனக்கு தெரியும், என் அக்கா இல்லை அவள் இருந்தாக்கா கண்டிப்பாக யோசிச்சுக்க மாட்டேன், அவள் இல்லை சரியா, நீ எனக்கு சொன்ன மாதிரி பாசம் நான் யார்கிட்ட போகிறதுக்கு ஆசைப்படல ஓகே, சென்று என்னோட பொருளையும் நான் தரவும் மாட்டேன், நீ எனக்கு சொன்ன மாதிரி பாசம் புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. நீ எப்போவுமே நான் செகண்ட் மேட்ச் பண்ணிட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாட்டியா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறோம் இப்போ சாரிக்கு அப்புறம் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தாட் இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் போயிடுங்க சரியா, அப்படி தாட் உங்களுக்கு போயிடுங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா உனக்கு தான் எனக்கு நீங்கள் எங்கன்னு சின்ன பையன்டா நான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் என்ன அவங்களுக்கு தான் ஏஜ் ஆகிடுச்சா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை, ஆனால் உனக்கு தோணாதா என்னைக்காவது 1 day சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து கேட்டாக்கா எப்படின்ற படம் சொல்கிறாங்க. ஹே இஸ் மை ஹஸ்பண்ட் சார்ஜ் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 6 years பெரிய பையன் ஜிம் கேட்குறாங்க.
ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த என்னோட லாஸ்ட் 6 இயர்ஸ் பெரிய பையன். நான் இன்ட்ரோ பண்ண மாட்டேன் தான். எனக்கு எது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணால் லவ் பண்ணிக்க மாட்டா போதுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. செகண்ட் ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி கஷ்டம் கில்ட்டியாக இருக்குது எனக்கு. நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பையன் அப்படி அவங்க லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணுறது அவருக்கு இருக்குது. நம்ம உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா, நான் அவரும் லைஃப் ஸ்பாயில் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறியா இல்லை அப்படி கேட்குறாங்க. ஓ இப்போ கூட நீங்கள் லவ் பண்ணுறீங்க நீங்கள் சொன்னீங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்களா சொன்னீங்க அதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை அதை சொல்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ தயக்கம் எவ்வளோ கேள்வி வச்சுக்க, நீங்கள் வந்து நீங்கள் தனியாக இருங்க ஓகே பேபி கிட்ட கொடுத்துருங்க, பேபி நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க, பேபி நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீங்கள் என் கூட இருக்க தேவையில்லை, நீங்கள் போய்ங்க ஓகே பேபி நான் எப்படி பார்த்துக்கணும் தெரியும், எனக்கு என் குழந்தை எப்படி வளர்க்கணும் தெரியும், நீங்கள் போயிருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எப்படி நீ இல்லாமல் அப்படி இருப்பான் ஜெக்கி கேட்குறாங்க. ஓ நீங்கள் தான் ஒரு தடவை கேட்குறீங்க எவ்வளோ கொஸ்டின் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா உனக்கு பிடிக்குமான்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ பிடிச்சிருக்கா அப்படி தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை எனக்கே வந்து சொல்கிறாங்க. சார் எனக்கு அவங்க ஃபீல் பண்ணுங்க ஓகேவா, லைஃப் வரும்போதெல்லாம் வேணாம் ஓகே இப்போ நான் சொல்லிடுறேன். எனக்கே வந்து யோசிப்பாங்க வந்து நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறமே என்னோட பெரிய பர்சன் வச்சு சொல்கிறேன், நான் வந்து யோசிப்பேன் ஓகேவா. இப்போ உங்களுக்கு வேலை தோணுல போயிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன் ஜிம்முக்கு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்து மறைக்கிறாங்க. ஆமாம் எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன சொன்னேன் ஜெக்கி சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன் போதுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்போ ஜிம்மு டக்குன்னு பின் பண்ணுறாங்க. அந்த இதுலக்கா அந்த பால்கனியோட அந்த ஒரு வால் இருக்கும், ஒரு குட்டி வால் வந்து பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதுலேயே நம்மளுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க மாட்டேன் ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு இவ்வளோ டவுட்டு உனக்கு ஹோம் மேல் நம்பிக்கை இல்லை, லவ் மேல் நம்பிக்கை இல்லை சரியா. நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம நல்லா பார்த்துக்க கேர் பண்ணிக்கணும். நம்ம லவ் வந்துட்டு நம்ம உங்களுக்கு போதுன்றதுக்கு லவ் கொடுத்தா அவங்க இப்படி யோசிக்க போகிறாங்க அப்படின்னு தாட் இல்லைல்ல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்படி அந்த கான்ஃபிடென்ட் உனக்கே இல்லையே ஜிம் சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் எனக்கு 6 இயர்ஸ் பெரிய பையன், நமக்கு பெரிய ஜியாப்பே கிடையாது. செகண்ட் நான் லவ் பண்ணுறேன் நீ லவ் பண்ணுற அப்படி எந்த கூட உங்களுக்கு எல்லாம் தாட் வருது இல்லை, அப்புறம் கூட எதுக்கு இப்படி லைஃப் வாழணும் கஷ்டப்பட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரேஸில் லவ் பண்ணுற ஜிம்னா சொல்கிறாங்க. ஆமாம்மா இது கிரேஸில் லவ் சொல்கிறீங்க சொல்கிறாங்க. எப்படி நான் ஃபீல் பண்ணேன் அவங்க மேரேஜ் பண்ணுற செகண்ட் மேரேஜ் பண்ணுற சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா யாராவது பார்க்குறப்போ சொல்கிறாங்க அது ஏன் குழந்தை சரி என் அக்கா குழந்தை ஏன் குழந்தை சரி என்னோட குழந்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ இவ்வளோ ஹஸ்பண்ட் ஓகேவா, எனக்கு எந்த இடத்துல வந்துட்டு உனக்கு இன்ட்ரோ பண்ணுறதுல கஷ்டமே கிடையாது. என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அஷேம் நான் ஃபீல் பண்ண அஷேம் நான் நினைக்கவே மாட்டேன் ஓகேவா. உனக்கு அப்படி வந்துட்டு இன்செக்யூராக இருக்குனாக்கா நீ போ தனியாக ஜிம் சொல்கிறாங்க. என்னால் நீ தனியாக போ, என் பேபி நான் பார்த்துக்க ஓகே, என் பேபி என் கூட இருக்கு, நீ தனியாக போ ஜிம் சொல்கிறாங்க. நீ என்ன இங்கே போக சொல்கிறா ஜெக்கி சொல்கிறேன். நீ போ எங்கன்னா போ ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே போக முடியாது சரி, எனக்கு என் ஒய்ஃபு என் குழந்தைங்க இருக்கவங்க தான் இருப்பான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தேவையில்லை சரியா, நான் ஜோம் மார்னிங் எழுதிக்கிட்டு நான் கேட்குறேன் சரி உனக்கு அம்மா வேணும் அப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க அம்மா என்ன சொல்லுவான். ஜெக்கி சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியுதுல்ல அப்போ என் குழந்தைய பார்த்துட்டு வந்து எனக்கு போயிரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்துருங்க. ஆனால் ஜோமனோட அப்பாவுக்கும் அவங்க அம்மா வேணுமா, அவங்க அம்மா இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு தேவையில்லையா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க அம்மாவுக்கு தர பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிச்சு இல்லை அது விட்டு போவாங்க சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வேண்டாம் அவங்க அம்மா கோவமாக இருக்காங்க போயிருங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்களா ஜெக்கி தான் அவங்க ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கோவமாக இருக்காங்க கிட்ட போ சொல்லி ஜெக்கி தான் ஜிம்மில் புஷ் பண்ணி விடுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. நீ இல்லாமல் இது பண்ணிருன்னு நினைக்கிறேன் ஜிம்ஸ் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ரொம்ப ஒரு மாதிரி உண்மையாக லவ்வுக்கு டிசைன் பர்சன் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மு கோவம் வருது எட்ட போச்சு ஜிம் தான் ஜெக்கி புஷ் பண்ணிட்டு பெருக்கு உட்காந்துறாரு. இப்போ ஜெக்கி உட்காந்து பேல்கனியில் ஒரு லாக் பண்ணிட்டு உள்ள வராங்க வந்துட்டு அவர் இந்த பக்கம் பெட்டில் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேபி அழகாக வந்து தூங்கிட்டு இருக்கு. ஜிம் தான் பேபி பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பக்கத்தில் வராங்க வந்துட்டு பேக்கப் பண்ணுறாங்க. கோவம் உனக்கு ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு இந்த கோவம் வைக்க நீங்கள் தள்ளி போகிறீங்களா ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன கோவமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு கோவம் வைக்க நீங்கள் தள்ளி போகிட்டு போகணும் தள்ளி போய் தூங்க எனக்கு யாரும் போங்க கெஸ்ட் ரூம் போய் தூங்க சொல்கிறாங்க. நான் எதுக்கு கெஸ்ட் ரூம் போகணும் ஜெக்கி சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் கெஸ்ட் ரூம் போய் தூங்க முடியாது வேறு அங்கே தூங்குவேன் ஏன்னா இது என்னோட ஒய்ஃப் ரூம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க. இது என் ஒய்ஃப் ரூம் அங்கே தூங்குவான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு இப்போ ஒரு ஒய்ஃப் ரூமா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட ஒய்ஃப் ரூம் தான் சொல்லிட்டு ஜெக்கி இப்போ ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. மேரேஜ் பண்ணிக்கலாமா ஜெக்கி கேட்குறாங்க. நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஐயா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் தான் ஜெக்கி லைட்டாக புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி ஜிம்மி லைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. அது பெட்டில் படுத்த மாதிரி பக்கம் அந்த பேக் சைட் ஹேக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படியே அப்டேட் பண்ணுறாங்க. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஜிம் ஜெக்கி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ண அழவே ஆரம்பிக்கிறாங்க.
ஐ லவ் யூ ஜங்குக், மிஸ் யூ ஜங்குக் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க மிஸ் யூ டூ, லவ் யூ டூ. தர்ஷினி அழாத விட்டு எனக்கு அழுது கஷ்டமாக இருக்கு அழாத ஜிம்மி. ஜேகே சொல்கிறாங்க உனக்கே லவ் எனக்கு புரியவில்லை, 10 minutes உள்ள தான் இருக்கும், மரமண்டா. ஜிம்மி சொல்கிறாங்க இது மரமண்டி, ஆமாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு ஒன்றுமே தெரியல, தப்பு தான், சரியான திட்டிக்கோ, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இந்த மாதிரி யாரும் திட்டினது கூட இல்லை, என் ஒய்ஃப் திட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, திட்டிக்கோ. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அது சொல்கிறேன் யாரும் கோல்டு அவங்க கோல்டு செய்வோம்னு சொல்லுவாங்க எல்லாரும், எனக்கு அது பேச தெரியாது, பாஸ்வேர்ட்லாம் சொல்லுவாங்க எல்லாரும். அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அது நான் உங்கள்கிட்ட பார்த்துருக்கேன், நிறைய பாஸ்தா, நிறைய கேரிங்க, நிறைய பார்த்துருக்கேன், எவ்வளோ ஒரு ஒய்ஃப் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ட் சொல்லிட்டு உங்களுக்கு தான் கற்றுக்கணும் தெரியுமா, வெளில கொடுத்துட்டு போனால் எவ்வளோ சக்கரை பார்த்துக்கணும் தெரியுமா. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க உனக்கு எங்களை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கிரேஸ் லவ் இருக்கும் உங்கள் மேலே. சரியாக சம்டைம் நான் யோசிச்சேன், நான் வந்துட்டு ஏன் நம்ம ஒரு போயிட்டா நம்ம வந்து போயிருக்கோம், ஏன் அக்கா வந்துட்டு அக்காவும் இருந்திருக்கலாம், அக்காவுக்கு வேறு லைஃப் வந்து கிடச்சிருக்கா, மோஸ்ட்லி கூட யோசிச்சிருக்கா, அப்படிலாம் எனக்கு தாட்டு வர சொல்கிறாங்க. அப்போ நானே நினச்சி வச்சேன் இந்த மாதிரி எப்படிலாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும், நீ அந்தளவுக்கு ரொம்ப கேர் பண்ணுவேன் பண்ணுவேன், நான் கூடவே இருக்க நினச்சிட்டு ரெஸ்ட் ஆஃப் பேப்பருக்கு நீ நான் பேபி மட்டும் வந்தாருன்னு நினச்சிட்டு நான் 3 பேர் தான் ஒரு லைஃப் நினச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறீங்க 3 பேர் இல்லை 5 மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன ஜிம் கேட்குறாங்க 5 மெம்பர்ஸ். அப்போ ஜேகே சொல்கிறாங்க 5 மெம்பர் அது எப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே ஹஸ்பண்ட்லாம் கேட்டிருக்காங்க, அவர் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம லைட்டாக ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க ஜோன்மினிக்கு தம்பி தங்கச்சிலாம் வரணும்ல. ஜேகே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஜோன்மினிக்கு தம்பி தங்கச்சிலாம் வரணும்ல, எப்படியும் ஒரு 5 மெம்பர் ஆயிடும்ல, இப்போ 3 பேர் இருக்கோமா இன்னும் 2 பேர் வருவாங்க, மொத்தமாக 5 மெம்பர் ஆயிடும்ல. ஜேகே சொல்கிறாங்க ஓ சாருக்கு அந்த ஆசைலாம் இருக்கோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஆமாம் ஏன் ஆசை இருக்குதப்பா. ஜேகே சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ ஆசை எதுக்கு இப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்குள்ள நிறைய ஆசை வந்துட்டு நிறைய ட்ரீம் இருக்குது, அது எப்படி சொல்கிறது கூட தெரியல, சரி வாட்ஸ்அப் சொல்கிறது கூட எனக்கு வரல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பேச சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு ஜிம்மி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தான் நம்பிக்கை சரியா, ஆனால் எனக்கு எந்த லவ் வந்துட்டு வேறு மாதிரி காமிக்கணும் ஆசை சரியாக வந்துட்டு கையில் வச்சு பார்த்துக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்குன்ற அளவுக்கு எனக்கு வந்து சொல்லணும், மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வாழ்ந்து கட்டணும்னு ஆசை, எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும், நான் கேட்காம என் மனசு எனக்கு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ தெரியுமா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அது சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்து எனக்கு ஒரு 2 minutes என் கூட இருக்கும்போதே எனக்கு மேலே லவ் ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, லவ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சு, எனக்கு இது ஹார்ட் பீட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு, பக்கத்தில் வரும்போது என் கூட பக்கத்தில் உட்காந்தது, நான் பக்கத்தில் உட்காந்தது, நம்ம பேபி கேர் பண்ணுறப்ப நம்ம ஒருத்தர் நம்மளே அறியாமல் டச் பண்ணிக்கிட்டது, அப்படி நம்ம கேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே என்ன அறியாமல் எனக்கு ரொம்ப லீவ் ஃபார் ஆகிடுச்சு, எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா. அப்படி ஜேகே சொல்கிறாங்க எனக்கு அது ஹாப்பினஸ் கூட வெளில காட்டப்பாங்க, யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, எனக்கு நம்ம ஒயின் கொஞ்சம் டேஸ் கூட ஆகலை, என் ஒய்ஃப் வந்தப்போ எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருக்கும் சென்டிமெண்ட் என்ன சொல்லி தெரியல. நீ கூட என்னை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் நினச்சது அப்படி பார்த்தாக்க என் இன்ட்ரெஸ்ட் அவங்க இறந்துக்கப்போ நான் அப்படி இருப்பேன். ஜிம் கேட்குறாங்க அதில் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப லவ் வந்துச்சு, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நான் யோசிச்சேன் எனக்கு ஒரு டைம் எடுக்கட்டும், நம்ம மற்றதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா எனக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குமா, நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஜிம் சொல்கிறாங்க உனக்கு எப்படி டவுட்டு சொல்கிறாங்க, இல்லை ஒரு அக்கா ப்ளஸ் ப்ளஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு எனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க உனக்கே தெரியாதா அக்காவை நான் எப்படி சொல்கிறாங்க தெரியும், ஆனால் அக்காவை சொல்கிறாங்க என்றைக்கே ஒரு ஒயின் எனக்கு பிடிக்கும் சரியா, ஒயின் எனக்கு நல்ல ஒரு ப்ரொபாசன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போட ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாரு, ஏன் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. என் ஒய்ஃப் நீ தான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி என் ஒய்ஃப் நீ தான் ஓகேவா, எனக்கு அந்த ஒய்ஃபோட ஃபீல் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஜிம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க ஓ ஜிம் பார்க்குறாங்க நான் ஒரு ஒய்ஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் எனக்கு உன்னோட ஒய்ஃபை ஃபீல் பண்ணுறது ஒரு ஒய்ஃபாக நான் பார்க்குறது ஒன்று மட்டும் தான், எனக்கு நான் ஒய்ஃபுக்கு வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தேன், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டேன், ஆனால் அவங்க வந்து எப்பவுமே விட்டு தள்ளி போவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் நீ அக்கா பற்றி பேச ஓகேவா சொல்கிறாங்க. சரி சரி நான் பேசல. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு உங்ககிட்ட தான் ரொம்ப லவ் அதிகமாக கேர் எல்லாமே கிடச்சிச்சு, நான் எதிர்பார்த்தது எல்லாமே எதிர்பார்க்காதில்ல, நான் நினச்சி கூட பார்க்கவே எனக்கு இவ்வளோ கேர் பண்ணுவோம், இவ்வளோ லவ் பண்ணுவோம், இவ்வளோ கொடுப்பேன் எல்லாமே சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு எப்படி சொல்ல டிசர்வ் பர்சன் கூட எனக்கு தெரியல, எனக்கு வேணும் லைஃப் லாங் வேணும் ஓகே, இப்போ நான் செல்ஃபிஷான பர்சனாக கூட பரவாயில்ல ஓகேவா, எனக்கு நீ வேணும் லைஃப் லாங், நான் இப்போ என் கூட இருக்கணும் சரி முன்னே சரி பேபி சரி பத்திரம் பார்த்துப்பேன், ஜேகே என் கூட இருப்பில்ல. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் பார்க்க இருப்பாங்க கூட தான் இருப்பேன் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஜங்குக்கு சொல்கிறாங்க, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் 1 வீக் எனக்கு தூக்கமே ஒரு தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் பேபி ஒரு பக்கம் நான் தனியாக அம்மா கொடுத்துட்டே இருந்தாங்க, ஏன் ஜிம் வந்துட்டு வர சொல்லிட்டு அப்புறமா ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியுமா சரி என்ன சொல்கிறாங்க எனக்கு உங்களே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியும், ரொம்ப பிடிச்ச ரீசன் தெரியுமா சொல்கிறாங்க. பிடிச்ச ரீசன் சொல்கிறாங்க அந்த ரீசன் எனக்கு பிடிக்காம போயிருமே. ஜேகே சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ விஷயம் பிடிச்சனால மட்டும் தான் அவங்க லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க தெரியுமா, அப்படி சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி எந்த ரீசன் அவங்க பிடிச்சிருந்துச்சி. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க 1 டே அவங்க கிராண்ட்மா இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு மேரேஜ் 7 months இருக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்களா சொல்கிறாங்க. கிராண்ட்மாடி அனிவர்சரிக்கு ஆமாம் அப்போ நம்ம புதுசாக வில்லேஜ் போயிருந்தாலும் சொல்கிறாங்க. ஆமாம்
அங்கே ஒரு ரெட் வைன் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ரெட் வைன் ஆமாம் சொல்கிறாங்க. அந்த டைம் சொன்னீங்கல்ல குடிக்காத சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். நான் கூட இல்லை, நான் கூட நல்லா இருக்கு குடிக்கிறது குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது திட்டி உங்கள் ரெண்டாவது தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் ரெண்டு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, இல்லைப்பா உன் அழுதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னு திட்டிங்க. பண்ண கூட ரொம்ப தப்பு, அவனுக்கு விருப்பம் இல்லை அம்மா இந்த மாதிரி பண்ணிது எனக்கு ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஏன்னா உங்கள் ரெண்டாவது புரிஞ்சிருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்துட்டு அது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு மருந்து கொடுத்தீங்க. எனக்கு ஒரு மெடிசன் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அதை குடிச்சதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் காம் டவுன் ஆனேன். அப்போ எனக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சேன். அக்கா நானே இதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பார்த்து அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போயிட்டு எனக்கு ஒரு மெடிசன் ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அப்படி கூட என்ன நீங்கள் எடுத்துக்கூடாதுன்னு நினச்சிங்க. எனக்கு அவங்களோட லவ் ட்ரூ ஃபீலிங்ஸ் லவ் இல்லாமல் ஒரு பாசம் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நான் இவன் நம்ம ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு பர்மிஷன் எடுத்துக்கூடாதுன்னு நினச்சிங்களா? அந்த ரெண்டு காசு நான் உங்க கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உங்க கூடவே இருக்கணும், குழந்தை கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. அதனால தான் அப்படி பண்ணாங்க. அந்த மாதிரி அந்த தக்கவர்கள் நம்ம ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, ஓகேவா நீங்கள் ஜென்டில்மேன் அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க. அதை எனக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த நாள் கூட உங்களுக்கு 2-3 நாள் கூட பேசியிருந்தாங்க. எங்களுக்கு ஜிம் வந்து அது மாதிரி நான் கொடுத்தேன், ஆனால் வேணும்னு சொல்லும்போது உங்கள் கிராண்ட்பா சொன்னாங்க, எந்த ட்ரூ லவ் இருக்கும் அங்கே தான் இதெல்லாம் இருக்கணும். ட்ரூ லவ் அதை பற்றி காரணமே பண்ணக்கூடாது. அதை ஒன்று சேர்த்துட்டா மட்டும் உங்கள் சேர்ந்து வாழ்ந்துட முடியாது, மனசால ஒத்து போகணும், மனசால பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கிராண்ட்பா ரொம்ப அழகாக அட்வைஸ் கொடுத்தாங்க. உங்கள் கிராண்ட்மாக்கு அப்படி அங்கே நான் தப்பாட்டேன், எனக்கு ஆசைங்க பேபி கூட ஜெக்கி குடிஞ்சு எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு ஆசை இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை ஜிம்முக்கு அப்படி பிடிச்சிச்சு இல்லை மனசால லவ் பிடிச்சிருக்கா ஒன்றா இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க பிரிஞ்சிருவாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வைக்க வேணாம். குழந்தைக்கு கொஞ்சம் டேஸ்க்கு வந்து வளர வரைக்கும் நம்ம ஜிம்மு கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். அவங்க லைஃப் அவங்க முடிவு எடுக்க தெரியும். ஏன்னா வளர்ந்த பசங்க 2 பேருமே மெச்சூரிட்டியான பசங்க தான். ஜிம் ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிராண்ட் ரொம்ப அழகாக மெச்சூரிட்டியாக பேசினாங்க. அந்த பையன் நம்ம ஃபேமிலி தான் சொல்லி அவங்க வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொன்னாங்க. இதான் ஜெயிக்க விரும்புகிறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ரொம்ப கேட்க ரொம்ப ஹாப்பியாக சரி ஒரு ஜென்டில்மேனாக இருந்தாக்க எவ்வளோ ஒரு ஜென்டில்மேனாக தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு சார் கட்டுற சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி லவ் ஃபார் ஆகிட்டேன். ஆனால் என்னன்னாக்கா அந்த டைம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து லவ் பண்ணிட்டு தெரியுமா அந்த டைம் நீங்கள் டச் பண்ணால் கூட தப்பாக ஃபீல் பண்ணிக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அப்படி தப்பாக ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். அப்படி இருந்து கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லவ் இருந்து கூட நீங்கள் அப்படி பண்ணவே இல்லை தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரெண்டாக காசை சொல்கிறாங்க. ரெண்டாக காசை நான் வந்துட்டு எதுக்கேற்கனவே வயது வராதுடா, அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் என் லைஃப்பில் வர ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தான் என் கூடவே இருக்கணும் பேபி கூடவே இருக்கணுன்றதுக்காக தான் கிராண்ட்மாடி பண்ணாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் என்னால் அப்படி அந்த மாதிரி யோசிக்கவே முடியல. எனக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டா ரொம்ப தப்பாக இருந்தா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. லவ்வி ஜங்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. அது கூட வந்துட்டு அவருக்கு சாதகமாக எனக்கு ஒரு ஃபேவராக இருக்குல்ல அப்படி பண்ண விஷயம் கூட எனக்கு அவர் ஹார்ட்லேருந்து பண்ணியிருப்பாரு. அவன் ஃபோர்ஸ் பண்ணி கூட ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நான் அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணல. அவர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினச்சிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. தாமஸாக 1 வீக்கில் தூங்கவே தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து நான் தான் தூங்கலை அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அந்த ஏன் உனக்கு வரதுக்கு டைம் ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. உண்மையாக ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. கோவமா எப்படி கோவம் சொல்கிறேன் நிறைய கோவம் தெரியுமா, நானும் பார்க்குறேன் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு பேசாம டிவோர்ஸ் சொல்லிட்டு சன்காலம் பார்த்தேன் சொல்கிறாங்க. டிவோர்ஸ் இதுக்கு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வேணும்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அப்படியே யோசிக்கல டிவோர்ஸ்லாம் யோசிக்கல சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா வேணும்னு சொன்னீங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஓ நம்மளுக்கு லீகல் மேரேஜ் நடக்கல ஜஸ்ட் நீங்கள் தானே எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதனால் யாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு எப்படி சொல்கிறது விட்டும் கொடுக்க முடியல செல்வி கூட வச்சுக்க முடியல பயம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் பயம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க மற்றவங்க போய் ஒரு பேசுகிறீங்க உங்கள் ஆஃபீஸ் வந்து உங்களை பார்த்து அந்த ஆஃபீஸை நான் பயப்படுது அப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு கோல்டா ஹார்ட்டா அதை என்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க என்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. எங்கே அவ்வளோ சாஃப்டாக தானே இருந்துப்பீங்க எங்கே அவ்வளோ பயப்படாக்கா ரொம்ப கேரிங்காக இருப்பீங்களா அப்படியே வந்துட்டு உங்கள்கிட்ட உங்களால் ஏன் என்கிட்ட சொல்ல முடியல ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஓ அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அது நம்பிடுங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து என் கூட அது முடியும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா மாதிரி படிச்சு தப்பு நீ உனக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்பாருன்னு நினச்சேன் அது ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நான் படிச்சு முடிச்சா 2 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா லாயர் ஆகிட்டேன். நான் லாயர் ஆகிட்டு ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படி இருந்து எப்படிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். இல்லை காலேஜ் டைமில் படிச்சிருந்துருப்பேன்ல அப்போ நான் நினச்சேன் படிச்சிருக்கும்போது வெயிட் பண்ணியிருப்பேன் மேபி நீங்கள் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மேட்ச் பண்ண நினச்சிருப்பீங்களா சொல்லிட்டாங்க. ஓ இது மட்டும் டீட்டெயிலாக இவ்வளோ கிளியராக யோசிக்க தெரியுதா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்லிட்டேன் இது மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ கிளியராக யோசிக்க தெரியுது. ஆனால் அது 10 months கூட இருக்கேன் எனக்கான ஃபோன் பேசி பார்த்துருக்கீங்களா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவில்ல அதான் ஆன்லைன் என்ன போட்டுலாம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஓ அது தெரியுமே ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் பேசுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே ஃபாரின்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் சொல்கிறாங்க. அதான் ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுவேன். அப்போ வந்து நீங்களாம் ஒன்றா மீட் பண்ண கூட யோசிச்சிங்க. நீ தான் சொன்னேன் இல்லை பேபி வந்துட்டு இப்போதைக்கு வெளிலாம் கூட்டிட்டு வர முடியாது கொஞ்சம் டேஸ் போகட்டும் நீ சொல்லிட்டு இருந்தா ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சொல்கிறாங்க 24 by 7 வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்ன பண்ணுறது என் ஒய்ஃப் வாட்ச் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதுக்காக ஃப்ரீடம் கொடுப்போம் அப்படியே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் பிடிச்ச மாதிரி இருக்க விடுவேன்
ஆனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவாக எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அது என் ஒய்ஃப் வேறு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். யாரும் பேசிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட பேச என்ன இருக்கான் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதை என்கிட்ட பேச ஒன்றும் இல்லையா சொல்கிறாங்க. இல்லையே உங்கள்கிட்ட பேச என்ன இருக்குது ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ நல்லா டேஸ்ட் பண்ண தெரிஞ்சில்ல உனக்கு சொல்கிறாங்க. பண்ணுவானே ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்ல க்ளோஸ் இன்னும் இப்போ கால்ஷி கொஞ்சம் க்ளோஸாக படுத்துருப்பாங்க. இப்போ ஜெக்கி இன்னும் ரொம்ப க்ளோஸாக வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி இப்போ ஜிம் இப்போ ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டைம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் கிஸ் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணுறாங்க. லவ் இதுக்கு ஆள் விட்டு தான் மட்டும் ஓகேவா எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி ஓகேவா அத்தனை பேர் ஃபைட் பண்ணுவோம் உனக்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க எனக்காக யாரும் ஃபைட் பண்ண தேவையில்ல யாரும் வரமாட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாக யாரும் வரமாட்டாங்க ஓகே எனக்காக யார்ட்டும் ஃபைட் பண்ண வேணாம் நீங்கள் கூட நம்மகிட்ட போதும் ஓகேவா சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லிட்டு இந்த 1 வீக்கில் நான் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்க தெரியுமா. ஈவன் 1 வீக் அழுதுகிட்டே இருந்திருக்கு. வெறும் பெயின்ஃபுல் டீயர்ஸ் மட்டும் தான் என் கையில் என் கண்ணில் இருந்துச்சு. ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இருக்கும் பெயினை கொடுத்தவங்க நீங்கள் தானே ஜிம் சொல்கிறாங்க. அது சொல்லி பெயினை கொடுத்தவங்க நீங்கள் தானே ஜிம் சொல்கிறாங்க. தப்பு தான் சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஒரு டைம் மணிக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் அங்கே ஹார்ட் பண்ண நினச்சிங்க அப்புறம் மொத்தமாக வச்சு போயிடும் சரியா வரவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது சரி இப்போ கூட நானே போகல நீங்களே கூட விட்டு போனீங்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அதை நானே வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்க சொல்கிறாங்க. சரி அகையில் நிறைய பேசாது ஓகேவா கூட்டிகிட்டு போக வராமல் வந்திருக்கலாம் இப்போ கூட்டிகிட்டு தான் போவோம் சரியா அதுவும் கிராண்டாக வெட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா கிராண்ட் வெட்டிங் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. சரி லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இவங்க லவ் யூ சொல்லிட்டு ஜிம் பொருள் யூஸ் பண்ணுறாங்க. தூங்கலாமா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. அந்த பக்கம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஏன் ஜெக்கி சொல்கிறாங்க. பேபி சென்டர் படுத்துருக்காங்க அப்போ நீங்கள் அந்த பக்கம் தான் படுக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வீக்காக பக்கத்தில் வரலா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன திரும்ப இருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சொல்லுவோம் நீ கோவப்பட மாட்டேன்ல சொல்கிறாங்க. கோவப்பட மாட்டேன் நான் புரியலையே ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் இல்லை நீ டெய்லியும் தூங்கிடுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக நீ பேபி கேர் பண்ணுறேன்ல ரொம்ப டயர்டாக இருக்க தூங்கிடுவா அடிச்சு போட்ட மாதிரி சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. நீ தூங்கினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இங்கே தான் தொட்டிலில் இங்கே தான் கட்டில் படுக்க வைக்கிறேன் பேபியை அங்கே வந்துட்டு நம்ம பேபி தொட்டில் தான் படுக்க வைப்போம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பேபி தூங்கினதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நீங்கள் தூங்கிடுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் பயப்பட வைக்கிறோம் ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் ஜஸ்ட்டு ஹக் பண்ணுவோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. நிஜமாக ஹக் பண்ண சொல்கிறாங்க. நம்ப முடியலையே சொல்கிறாங்க. நிஜமாக ஹக் பண்ண தெரியுமா ஹக் டைட்டாக ஹக் பண்ணிப்போ உனக்கு அது ஃபீலே ஆகாது எனக்கா சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தூங்கிட்டு இப்போ டயர்டா நான் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃபோர்ஸ் பண்ண ஹக் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் அழகாக கம்ஃபர்ட் பண்ணி இப்படினாக்கா 1 4 கிஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் தான் வேறு எதுவும் பண்ணல ஓகே 4 2 கிஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. நிஜமாக அவ்வளோதான் சொல்கிறாங்க. நிஜமாக அவ்வளோ மட்டும் வேறு எதுவும் பண்ணல ஓகேவா வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு 4 ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிப்பேன் அவ்வளோதான். அப்புறம் நீ எப்போலாம் எந்திரிக்க மாட்டேன் டைம் இப்போ எந்திரிக்க மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது டக்குன்னு நான் தள்ளி போயிடுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. அதில் சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எந்திரிக்க முன்னாடி லைட்டாக இருக்கிறாங்க பாடி ஸ்ட்ரெச் பண்ண ஒரு மாதிரி பண்ணி வச்சுப்பா சரியா சொல்கிறாங்க. தூங்குறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கை காலாம் லைட்டாக ஒரு மாதிரி படிச்சுப்பா பேபி மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க லைட்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருப்பேன் அப்போ நான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன் எந்திரிக்க போகிற சொல்லிட்டு அப்போ தான் தள்ளி போயிடுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் நடந்திருக்கா அது ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ப வேறு எதுவும் பண்ணதில்லை சரியா சொல்கிறாங்க. நம்புறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சரி ஓகே இப்போ அப்படி தூங்குவா சொல்கிறாங்க. இங்கே தான் தொட்டில் இல்லையே பேபி சென்டர் படுத்திருக்கான் அப்படி அந்த போய் அந்த பக்கம் படுத்துக்கோங்க சரியா சேஃப்டிக்காக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சரி ஒய்ஃப் சொல்லி கேட்காம இருப்பேனா ஜெக்கி தான் இருந்திருக்கேன் அந்த பக்கம் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி அந்த பக்கம் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நைட் டைமில் கூட அவங்க ஃபேஸை விட்டுட்டு பார்க்க முடியுதோ ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. எனக்கு அந்த 1 வீக் அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு டேஸாக மாதிரி இருக்கும் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த 10 months லைஃபை அகைன் இப்படினாக்கா ரிவென் பண்ணி பார்த்துருப்பாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு தூக்கம் வர சரியா எனக்கு தூங்கி 1 வீக் தூங்குறேன் ஜிம் படுத்துறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஹேண்டை கொடுத்து ஜெக்கி கேட்குறாங்க. எதுக்கு ஜிம் சொல்கிறாங்க. கொடுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மே கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி ஹேண்ட் அப்படி கிஸ் பண்ணிட்டு ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஹவுட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கு சென்டரில் பேபி படுத்துருக்கு. அந்த பேபியோட மேலே தான் அவங்க 2 பேர் ஹேண்டுமே இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. தூங்கலாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் தண்டை அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் தண்டை லைஃப்பில் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி 10 months பிஃபோர் போகலான்டா எங்கே அவர் வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் க்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணவே தெரியல யாரு கம்ஃபர்ட் பண்ணவே தெரியல அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ரொம்ப க்ரை பண்ணது எவ்வளோ பேர் இந்த குழந்தை மாறி தூக்குறாங்க. ஆனால் அது அழுது சமாதானமே ஆக மாட்டேங்குது. அப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. இவ்வளோ ஒரு ஃபோட்டோ பார்க்கறதா கூட அழுதுகிட்டே இருப்பாங்க. யாரும் ஸ்டோரி தண்டை ஓகேவா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அந்த ஃபியூனரல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட பக்கத்தில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து பயங்கரமாக எடுத்துருப்பாங்க.
சொல்கிறாங்க. அந்த குழந்தை அழுத பார்த்துட்டு அவங்க டக்குன்னு எதிர்க்காங்கன்னு எல்லாருக்கிட்டுமே அந்த குழந்தை தூக்குறாங்க. யாருக்கும் குழந்தை அழுத நிறுத்தவே மாட்டேங்குது. அப்போ அந்த பசங்க தூக்குறாங்க, ஜம்மின்னு செல்லம் கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பேபி வந்து பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த பேபி அவங்க தூக்குறாங்க ஒரு பசங்க கிட்ட இருந்து. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஆண்டி என்கிட்ட கொடுங்க சொல்கிறது. பேபி தூக்குறாங்க. தூக்குறதுக்கு அப்புறம் அத்தனை பேர்ட்ட அழுதுட்டு அந்த குழந்தை. இவர் தூக்குனது அப்படியே அழுது நிறுத்துது. எனக்கு ஜிம்மில் ஓகேவா, ஜிம்மில் தூக்கியிருக்காங்க. அவங்க பாரு செல்லம்னு சொல்கிறாங்க. அது பயங்கரமாக ட்ரை பண்ணுது. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள சொல்லுங்க பேபி அவங்க சொல்கிறது டேப் பண்ணுறாங்க. அவர் டேப் பண்ண கொஞ்ச நேரத்தில் அழுது நிறுத்திடுச்சு. சில பேர் தூக்கியிருப்பாங்க, அது அழுதுருக்கும். ஆனால் இவர் தூக்குறதுக்கப்புறம் அழுது நிறுத்திடுச்சு. இப்போ எல்லாருமே இப்படினாக்கா அந்த கல்லூரியில் சேர்ந்து தெரிவிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இப்படினாக்கா அவங்கள சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டு எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டேஸாக போயிடுறாங்க. அவங்க பாருப்பா ஜெக்கி சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, ஒயின் இறந்துட்டு அவ்வளோ ஷார்ட் பீரியடில் இறந்துதான் சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குங்க சொல்கிறாங்க, குழந்தைய வந்து பெற்று கொடுத்துட்டு போயிருக்கா. குழந்தைக்கு அம்மா இல்லாமல் போயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு பக்கம் உனக்கு ஒய்ஃப், இன்னொரு பக்கம் குழந்தைக்கு அம்மா இல்லை சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போகிற கேட்குறேன். நான் உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறத தாண்டி நம்மளோட குழந்தைக்கு அம்மா வேணுமே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பசங்க பார்க்குறீங்கம்மா, நீ நான் கேட்குறது தப்பாக எடுத்துக்காத, உன்னோட பையனையும் எங்கள் ஜெக்கிக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க, அவன் சின்ன பையன் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான், ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கான், அது சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டு, வேறு யாரையும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாக்கா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மாமா குழந்தைக்கு எப்படி இருப்பாங்க தெரியாது. உங்கள் பையனாக்கா நல்லா பார்த்துப்பான். யார் அவங்க ரெண்டு அக்காவோட ஹஸ்பண்ட் தானே, அக்காவோட குழந்தை தானே, ஜிம்மே மேரேஜ் பண்ணிடுங்க. ஜிம் நல்லா கொடுத்தாங்க, ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாது, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப கைண்டு வேறு, நல்லா பார்த்துப்பான். பாருங்க குழந்தை இத்தனை பேர் தூக்கி அழுத நிறுத்தவே இல்லை. ஆனால் ஜிம் தூங்குறதுக்கப்புறம் குழந்தை அழுது நிறுத்துச்சு இல்லையா. அதனால் கண்டிப்பாக ஜிம் கூட குழந்தைனாக்கா குழந்தை நல்லா இருக்கும், ஜிம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஜெக்கி நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குற ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி பார்க்குற ஜிம் பார்த்து குழந்தை ஷோல்டர் வச்சுட்டே இருக்காங்க. குழந்தை அப்படி ஜிம்மில் ஷோல்டர் தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. எனக்கு என்ன சொல்லுவது தெரியல. எனக்கு ஒரு பக்கம் என் பொண்ணு இறந்து நினச்சி கஷ்டப்படுவா, இல்லை என் கிராண்ட் சன் தான் இப்போ அம்மாவில் நினைக்கவா, இப்போ என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஜெக்கோட கிராண்ட் வராங்க. அங்கே பாருமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போதுக்கு மேரேஜ் பண்ணி வைமா சொல்கிறாங்க. இப்போ தானே என்ன பண்ண இறந்துருக்கா, அது எப்படி ஒரு மேரேஜ் பண்ண முடியும் அந்த வீட்டில், அதுவும் அவளோட ஹஸ்பண்டுக்கு எப்படி சொல்கிறாங்க. அவள் தம்பி போய்ட்டு மேரேஜ் பண்ணிக்க முடியாது, தப்பாக பேச மாட்டாங்களா, அது தப்பாக இல்லை, ஜிம்முக்குன்னு என்ன நினைக்கிறான்னு தெரியல எப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜெக்கோட பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. இல்லை பேசாமல் வந்து ஜிம்மில் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போவா, கூட்டிட்டு போய் அவங்க வச்சுக்கிறோம். பேபி கேட்பினாக்கா கொஞ்சம் பேபி எல்லாருக்கிட்டையும் அட்டாச் ஆகிற வரைக்கும் ஜிம்மில் எங்க கூட இருக்கட்டுமா சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பாக பேசுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட கிராண்ட்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. தப்பாக பேசுவாங்க எல்லாரும். எனக்கு ஜிம்முக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அதனால் அது மாதிரி பண்ண முடியாது. ஒன்று மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சுக்கணும், இல்லைனாக்கா நம்ம வந்து இங்கே வச்சு தான் போகணும். வேறு இந்த மாதிரி சும்மா கூட்டிட்டு போக கூட தப்பாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும், எல்லாம் வேறு மாதிரி பேசிடுவாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிளம்பி பார்க்குறாங்க. மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம் ஓகேவா சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு போய் வச்சுப்போம். பேபி கொஞ்சம் தூரம் வளர வரைக்கும் வச்சுப்போம். வளர பேபி வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, ஜிம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்ம ஜிம்மில் கூட்டு விட்டுறலாம், அவனுக்கும் லைஃப் இருக்கட்டும். அப்படி இல்லைனாக்கா ஜிம்முக்கும் ஜெக்கி பிடிச்சினாக்கா அவங்க சேர்ந்து கூட வாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் ரொம்ப சின்ன பையன் நம்மளை விட. அவன் இப்போ தான் ஒரு லாயர் ஆயிருக்காரு. அவர் வந்துட்டு கொஞ்சம் இப்போ தான் படிச்சு முடிச்சு லாயர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர். இப்போ தான் நினச்சி பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் 2 இயர்ஸ் படிச்சு முடிச்சிருப்பா, 2 இயர்ஸ் ஆகுது ஜாப் ஜாயின் பண்ணி, 2 இயர்ஸ் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வேணாலும் சொல்லவும் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லி தெரியல. அப்போ நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, இல்லை என் பையன் எடுக்க முடியுது, அதனால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு இறந்துட்டாங்க, என் பையனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது சொல்லவும் இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா ஜிம்மிட்டு கெஞ்சுறாங்க. அங்கே பாருப்பா, உன்னோட அக்கா இறந்துட்டா, உன்னோட அக்காவோட குழந்தை தானே, நீயே சொல்லுது குழந்தை வேறு யாரும் வந்து பார்த்துப்பாங்களா. செகண்ட் ஜெக்கி பாவம் இல்லையா, அவனுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் அவன் லைஃப்பில் அனுபவிச்சதில்லை. இப்போ அதுக்குள்ளே அவன் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், குழந்தை வச்சு தனியாக ஒரு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜெக்கியோட அம்மா வந்துட்டு ஜிம்மிட்ட பேபி வாங்கிக்கிறாங்க. எனக்கு குழந்தை தூங்கிட்டு இருக்க வாங்கிட்டாங்க, நீ போய் ஜிம்மிட்ட பேசு சொல்லிட்டு ஜெக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை கூட்டி போகிறாங்க. ஜிம் போய் தெரிஞ்சுருக்காங்க. ஜிம் பார்க்குற மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின் பேபிக்கு ஒரு வார்ம்னஸ் தேவைப்படுற வரைக்கும் என் கூட இருக்க முடியுமா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாக ஏதாவது சொல்கிறாங்க. பேபிக்கு ஒரு வார்ம்னஸ் தேவைப்படுற வரைக்கும் என் கூட இருக்கியா. அதுக்கப்புறம் பேபி புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நான் அனுப்பிடுறேன் ஜிம்மின். சரி அவனுக்கு பிடிச்ச லைஃப் நீ வாழலாம், சரி அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல. எனக்கு 1 மந்த்தாக பேபி உங்க கூட தான் இருந்திருக்கு. குழந்தை பிறந்தது வயது இங்கே தானே இருந்தா. எனக்கு பேபி பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு டைம் வந்து பார்த்துட்டு சரி எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது ஜிம்மின் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு எனக்கா ஜிம்முக்கு பேபி கொடுக்க மனசு இல்லை. எனக்கு அவர் தான் 1 மந்த் அவர் தான் வச்சுருப்பாரு. இப்போ ஜிம்மி போட்டாங்க. எனக்கு ஓகே மாமா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெக்கின்னு சொல்லிட்டாங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ லீகல்னாக்கா ஜஸ்ட் வீட்டில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணி ஜிம்மில் கூட்டிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ நம்ம ஜெக்கில் அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா
நம்ம எல்லாம் இருந்தாக்கா அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியல சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் மட்டுமே இது பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. இப்போ ஜிம்முக்கு பேபி ஹேண்டில் பண்ண வரும்ன்றால ஜிம்முக்கு பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு சம் திங்ஸ்லாம் வேணுமாம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன திங்ஸ் வேணும் ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் திங்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் எந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அந்த பெட்ரூம் தான் கொடுக்குறாங்க. இந்த ரூமில் பேபி நீங்கள் சேஃபாக ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு பேபிக்கு தேவை தொட்டில் எல்லாமே அங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வரைக்கும் எல்லாம் ஜிம் விட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாமே பேபி தேவை திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு பேபி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஜிம் தான் மில்க் பாட்டில் வச்சு ஃபீட் பண்ணுறாங்க. குடிமா சார் ஜிம் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபீட் பண்ணுறாங்க. பேபி வந்து குடிச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு கொடுக்கறதுக்கு அப்புறம் தான் பேபி தூங்க ஆரம்பிக்கு. ஜிம் தான் பேபி தூங்க வச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கு, அவருக்கு வேலை வராது. அப்போ ஜெக்கி ஜிம்முக்கு ஒரு காஃபி கொடுத்துறாங்க, குடி ஜிம்னு சொல்லிட்டாங்க. இல்லைம்மா மாசத்தில் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆஃபீஸ் போகணும். ஜிம் பக்கம் குக் பண்ணவே அவருக்கு எதுவுமே வராது, என்ன பண்ண தெரியல. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் என்ன ஜிம்னு சொல்லிட்டு. எனக்கு குக்கிங்லாம் பண்ண வராது, நான் குக்கிங்லாம் பண்ணதில்லை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மி நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக வீட்டுக்கு ரெண்டு மேடாண்டி வராங்க. ஜங்கு தம்பி சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க அம்மா அனுப்புனாங்க, நாங்களே குக் பண்ணிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டாங்க. ஜிம்மிப்பா எந்த ஒர்க் பண்ண வேணாம், நீங்கள் பேபி மட்டும் பார்த்துட்டா போதும், ஓகே நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மி ரிலாக்ஸாக பெட்டில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜெயிக்கு ஆஃபீஸ் ரெடி ஆகணும். இப்போ அவர் மேடாண்டி பார்க்குறாங்க. அச்சோ ஜங்கு தம்பிக்கு நம்ம ஷர்ட்டில் அயன் பண்ணி வைக்கலையே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் தான் பண்ணுவீங்களா ஆண்டி சொல்லிட்டாங்க. ஆமாப்பா நாங்கள் தான் பண்ணணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி நான் பண்ணுறேன். ஜிம் போயிட்டு அவர் ஷர்ட்டில் அயன் பண்ணி தராங்க. எனக்கு அவர் ரெடி ஆகும் சொல்லிட்டு இப்போ அவர் போய் அயன் பண்ணி தராங்க. இந்த பக்கம் ஜெயிக்கு பார்க்குறாங்க. ஷர்ட்லாம் அயன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இது ஆண்டி அயன் பண்ணி வச்சாங்களா கேட்குறாங்க. எனக்கு அவங்க அயன் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஜெக்கிக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அது நான் தான் மாமா பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் நீ பண்ண ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை கூட நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேணா சொல்கிறேன். இல்லை நான் பண்ணுறேன், நான் தான் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கும் சரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஷர்ட் வந்து வேர் பண்ணிக்கிறாங்க. வேர் பண்ணிட்டு அவர் பார்க்குறாங்க. ஓகே ஜிம் நான் போயிட்டு வரேன், நீ வந்து நம்பர்லாம் வச்சிருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நம்பர்லாம் இருக்குது மாமா சொல்லுங்க, என்ன உடனே ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மி தான் அந்த பேபி பார்க்குறாங்க. அது அப்படி க்யூட்டாக படுத்துருக்கு. இப்போ ஜிம் பேபி குடிக்க வைக்கிறது எல்லாம் ஓகே அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஆஃபீஸே போகல, வீட்டிலேருந்து கேஸாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க கூட தான் கேஸாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி தான் சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் பேபி அழகாக கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி ரிட்டன் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வரப்போ ஆண்டி 6 o'clock வரைக்கும் தான் இருப்பாங்க. 6 o'clock அப்புறம் போயிடுவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி வந்ததுக்கப்புறம் ஜிம் பேபி தொட்டில் படக்க வச்சுட்டு காஃபி போட்டு தராங்க. குடிங்க மாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி குடிக்கிறாங்க. ஒரு 1 week போகுது. ஜெக்கிக்கு ஜிம் மாமா கூப்பிட்டு பேக்வர்டாக இருக்கா. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருக்காங்க. இப்போ ஜிம்மி தான் மாமா ஆண்டி வந்துருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க நீ வந்துட்டு மாமான்னு கூப்பிடாது, எனக்கு மாமான்னு கூப்பிட்டு அக்காவோட ஹஸ்பண்ட் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அக்கா நீ வந்து ஜங்குக்குன்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி சரி எனக்கு தெரியுப்பா உனக்கு ஜங்கு ஒரு 6 ஏஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன நீ வந்துட்டு மாமான்னு கூப்பிடாத அக்கா ஜங்குக்குன்னு கூப்பிடாதான் கரெக்டாக இருக்கும். இல்லாக்க மற்றவங்களுக்கு மாதிரி பேசுவாங்க, அக்காவோட ஹஸ்பண்ட் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்கள் ஜிம்முக்குமே ஓகேன்னு தோணுது. ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மு வந்துட்டு ஜங்கு கூட யோசிக்கிறாங்க. ஜங்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்கு கூப்பிட்றப்போ. ஜங்கு பார்க்குறாங்க சொல்லி ஜிம்முன்னு சொல்கிறாங்க. இல்லை பேபி ட்ரெஸ்லாம் வந்துட்டு நிறைய தட்டியாக இருக்குது, நான் வாஷ் பண்ணணும், நீங்கள் பேபி ஹேண்ட் வச்சுக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை நான் வாஷ் பண்ணி தரேன் ஓகே நீ ரெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு நீங்கள் இது சொல்லி ஜெக்கி போய்ட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறாங்க. பேபி ட்ரெஸ் தனியாக அதுக்கப்புறம் ஜிம் ட்ரெஸ் தனித்தனியாக வாஷிங் மிஷினில் போடுறாங்க. தனித்தனியாக வாஷ் பண்ணி அழகாக காய வைக்கிறாங்க. ஜிம் பேபி ஜெக்கி பார்த்துக்கிட்ட ஜெக்கி அழகாக கேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் எல்லாத்தையும் ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இப்போ நைட்டு பேபி ரொம்ப இருக்குது. ஜெக்கி பக்கத்து ரூம் தூங்கிட்டு இருக்காங்க. 1 week வரைக்கும் இந்த பக்கத்து தனித்தனி ரூமில் தூங்குறாங்க. பேபி மிட் நைட் அழுறதுனால இப்போ ஜெக்கி எழுச்சி வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ரொம்ப மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். மில்க் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க நான் ரெடி பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ண சொல்லி ஜெக்கி போய்ட்டு ரெடி பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் பேபி வந்து ஷோல்டர் வச்சிருக்காங்க. அப்போ தான் தூங்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தொட்டியில் பேபி படக்க வச்சுட்டு படுத்துறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது சரி சொல்லிட்டு போகலான்னு போகிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாத்து முடியுங்களா சொல்கிறேன். என்ன ஜிம்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க முடியுமா சரி இங்கே வா இங்கே இருக்கீங்களா, எனக்கு தனியாக பேபி ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குது, அப்பப்போ நான் வந்துட்டு தூங்கிடுறேன், ஒரு வேளை பேபி இருந்துச்சுனாக்கா நீங்கள் முடிச்சு தான் பார்த்துப்பீங்களா, என்னை எழுப்பி வரீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஜிம் நாங்கள் உனக்கு வந்தால் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா சொல்லிட்டாங்க. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜிம்முக்கு தெரியும் ஜெக்கியை பற்றி ஒயன் அடிக்கடி சொல்லி வரும்போது ஜென்டில்மேன் சொல்லி ஜிம் தான் திட்டுவாங்க, நீ ஏன் ஒயன் அப்படி சொல்லிட்டு இல்லைடா நான் ஒரு பர்சன் லவ் பண்ணி ஹார்ட் ஆகிட்டேன் அகன் லவ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஒரு பர்சன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், எல்லா பர்சனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நீ வந்துட்டு அகன் ஒரு சான்ஸ் கொடு ஜெக்கிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. வயன் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் நினச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அவளே வந்து இந்த மாதிரி ஆயிருப்பான் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு ஒரே பட்டில் பார்த்துக்கிறாங்க. ஜிம் கேட்க ஒரே பட்டில் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட மெயின்டென்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு தப்பா தோணுது மாமா சொல்லிட்டு ஜென்டில்மேன் சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இந்த பக்கம் ஜிம்மிமே ஜெக்கிமே ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு அவரும் தலையில் படுத்துருப்பாரு. இப்போ 2 weeks போகுது. 2 weeks ஆஃப்டர் தான் நம்ம ஜெக்கி ஜிம்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஆகுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னென்ன திங்ஸ் நான் வாங்கிட்டே வரலையா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது ஜெக்கி தலை ஒரு ரப் பண்ணிட்டு இருக்காரு. அது சொல்கிறாங்க. நான் கூட சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டு வாங்க சொல்லியிருந்தேன். ஜிம் சொல்கிறாங்க. ஒரு மெய்ட் ஹேண்டில் பார்க்குறது வர லைக் ஒரு ரியல் ஹஸ்பண்ட் வைக்க மாதிரியே இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. போய் வாங்கிட்டு வாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி விட்டு போகிறேன். ஜெக்கி போயிட்டாங்க.
ஜேகே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் இந்த மாதிரி வந்து கேட்கறதுலாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதுக்கு வரைக்கும் போய் இந்த மாதிரி பேசிக்க மாட்டா, நம்ம ஜேகேயும் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேகே அங்கே போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க, பேபிக்கான திங்ஸ் தான் இருக்குது. அப்போ நான் கேட்டது ஜிம் சொல்கிறாங்க, அது நான் கேட்டது எங்கே ஜிம் கேட்குறேன் ஜேகே பார்க்குறாங்க. சாரி சார் ஜேகே ரிட்டன் போய் வாங்கிட்டு வராங்க, ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் வச்சுக்கிறாங்க, நெக்ஸ்ட் டைம் நானே வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. இல்லை நானே வாங்கிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வாங்கிட்டு வரேன், நீ வந்து எழுதி கொடுத்துட்டே அப்போ சாமான் அப்படி வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க, நார்மலாக கேர் பண்ணிக்கிறது அப்படி தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க பேபிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரீங்களா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா வர சொல்லிருக்காங்க, அங்கே ரெடி சார் போகணும் இல்லை, நான் ரெடியாகவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன், ஓகே நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பேபி குளிக்க வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேகே பேபி ட்ரெஸ்லாம் போட்டு விடுவாங்க. இப்போ ஜிம் குளிச்சது ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறாங்க. 3 பேர் டேட்டாங்க, காரில் போயிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க,